إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்கொள்வை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக யூகேல இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அப்ரார் அந்த பள்ளி நிர்வாகிகளே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சென்ற ரமதானிலே இலங்கையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களால் பிதஅத் என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பில் பிதஅத்தை பற்றிய ஒரு விளக்கமும் அந்த உரைக்கு பின்னால் ஒரு சில கேள்விகளுக்கான பதிலும் கொடுக்கப்பட்டன. அந்த பிதஅத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்களும் அந்த கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்ட பதில்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுகின்றன என்ற அடிப்படையில் அதற்குரிய பதிலை அந்த நாட்டைச் சேர்ந்த இன்னும் சில சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் அளித்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னால் அளிக்கப்பட்ட அந்த பதில்கள் தவறு என்று அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களினால் மீண்டும் ஒரு விளக்கம் சமீபத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு வீடியோவை என்னால் பார்க்க முடிந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஈமானிய உறவுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக, இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு முரணாக ஒரு சில விடயங்களை பேசுகிற பொழுது பொதுமக்களாகியவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மௌலவி சொல்வது சரிதான், ஹஸ்ரத் சொல்வது சரிதான் என்று அப்படியே கேட்டுக்கொண்டு போய்விடுகிறார்கள். ஆனால் ஒரு ஈமானிய உறவு, ஒரு இஸ்லாத்தை நேசிக்கிற ஒரு மனிதன் ஒரு காலமும் அப்படி இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான், வபஷ்ஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகின்றான். யார் அந்த அடியார்கள்? அவர்களுக்குரிய பண்பு என்ன? இரண்டு பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு,
சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடப்பார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்களுக்கு சொல்லுகின்ற 2 அடிப்படைகள் என்ன? முதலாவது, சொல்லப்படுகிற செய்தியை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். யாரு சொல்கிறார் என்பதை பார்க்காதீர்கள். சொல்லப்படுகிற செய்தி குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படுகிறதா என்று பாருங்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்பட்டதையெல்லாம் பின்பற்றி நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? அப்படி சொல்லவும் இல்லை. சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடப்பார்களா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்குமானால் நாங்கள் வழிகட்டு போகவே மாட்டோம். சொல்வதை சொல்லட்டும், குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு எடுத்து வைக்கப்பட்டால் அந்த ஆதாரத்தை விளங்கி நாங்கள் பின்பற்றி நடப்போம் என்று நாங்கள் போனால் நாங்கள் ஒரு காலம் வழிகட்டு போக மாட்டோம் சகோதரர்களே. ஆனால் எங்களுடைய சகோதரர்களின் நிலைகளை பார்த்தால் வெறுமனே பேசுகிற அந்த ஆலிமை தான் பார்க்கிறார்கள், பேசுகிற அந்த ஹஸரத்தை தான் பார்க்கிறார்கள். பேசப்படுகிற செய்தியை பார்ப்பது என்பது மிகவுமே குறைவான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை இந்த நிகழ்வில் கூட பார்க்க முடிந்தது. எப்படி ரமதானிலே பேசப்பட்ட அந்த 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 பேச்சுக்களுக்கு, அந்த கருத்துக்களுக்கு அழகான முறையில் பதில் கொடுக்கப்பட்டது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொன்றையும் ஆதாரத்தோடு தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டது. அந்த பதில்களை எல்லாம் பார்த்த பிறகு கூட நாங்கள் எங்களை மாற்றோம் என்ற அடிப்படையில் திருப்பவும் அந்த மௌலவியை அழைத்து விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொன்ன அந்த சீடியிலே நான் பேசிய விடயங்களுக்கு நேர் முரணாக அப்துல் ரஹ்மான் மௌலவி திருப்பியும் பேசிவிட்டு போகிறார். நான் சொல்லாத சில செய்திகளையும் அவர் திருப்பியும் ஒரு சில புதிய பொய்களையும் எடுத்து சொல்லிவிட்டு போகிறார். அந்த மஜ்லிஸில் இருக்கிற எந்த ஒரு சகோதரரும் கேள்வி கேட்டு விளக்கம் கேட்க வேண்டுமே என்ற உணர்வு இருக்கவில்லை. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்னவென்றால், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுவானோ அவர்களுக்குத்தான் மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுக்க போகிறார். அவர்களுக்குத்தான் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவை கொடுக்க போகிறார். இதை மாத்திரம் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு நான் சொல்வது சரியா, அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்வது சரியா என்று பேசுகிற மனிதரை வைத்து முடிவெடுக்காதீர்கள். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் தெளிவாக வைக்கப்படுகிறதா, அந்த ஆதாரத்தை மாத்திரம் பாருங்கள். அவர் சொல்லிவிட்டாரே இவர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக போய்விடாதீர்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த சமீபத்திலே அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் ஏற்கனவே பேசிய விடயங்கள் ஏற்கனவே தெளிவாக அந்த கேள்விகளுக்குரிய பதில்களுக்கும் பிதஅத் சம்பந்தப்பட்ட விளக்கங்களும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் திருப்பவும் என்னுடைய அந்த வீடியோவை நீங்கள் திருப்பியும் நீங்கள் உள தூய்மையோடு பார்த்தால் நிச்சயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். திருப்பியும் நான் அவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவாக முடியுமான அளவு விளங்கப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ ஒரு மனிதன் எடுத்து சொல்றது அந்த மனிதனுடைய பெருமை அல்ல, அது குர்ஆன் ஹதீஸுக்குள்ள தனி சிறப்பு. குர்ஆன் ஹதீஸ யாரு தெளிவாக சொன்னாலும் அது மக்களுக்கு விளங்கும். எனவே அந்த அடிப்படையில் அந்த என்னால் கொடுக்கப்பட்ட அந்த வீடியோவிலே அழகான முறையில் அப்துல் ரஹ்மான் மௌலவியுடைய வாதங்கள் தவறு, அவர்கள் பல கேள்விக்கு சொன்ன பதில்கள் பிழையானது என்பது அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பியும் என்ன செய்யுங்கள், ஒரு தடவை எடுத்து பாருங்கள். இறையச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். யா அல்லாஹ், இப்படி 2 பேர் 2 மாதிரி சொல்றாங்க, நீயே எனக்கு விளக்கத்தை தந்துவிடு என்ற பிரார்த்தனையோடு அந்த சீடியை கேளுங்கள். அப்துல் ரஹ்மான் மௌலவியுடைய சீடியோவை கேட்டு அவர் ஒவ்வொரு பேச்சுக்கும் உரிய பதிலை என்ன சீடியில இருந்து பாருங்க. நான் சொல்றது சரியா பிள்ளையா, குர்ஆன் ஹதீஸை பிரட்டி பாருங்க. பார்த்து ஒரு நடுநிலைமையான அல்லாஹ்வை பயந்த ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதுதான் எங்களை மறுமை வெற்றிக்கு இட்டு செல்ல போகிறது என்பதை அந்த மஸ்ஜிதுல் அப்ராருடைய நிர்வாகிகளுக்கும் அந்த பள்ளி அங்கத்தவர்களாக இருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்கும் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களுடைய அந்த பேச்சை கேட்ட என்னுடைய ஈமானி உறவுகளுக்கும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் அந்த சமீபத்திலே நடத்திய அந்த உரையை பார்க்கிற பொழுது ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய பேச்சிலே நான் அவருக்கு கொடுத்த பதிலிலே தனி மனித விமர்சனங்கள் வைக்கப்பட்டார். அந்த விமர்சனங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய ஆடியோ அந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக கேளுங்கள். எந்த ஒரு இடத்திலாவது அப்துல் ரஹ்மான் மௌலவியை பற்றிய தனிப்பட்ட விமர்சனம் இருக்கிறார். தனிப்பட்ட விமர்சனம் என்றால் என்ன? அப்துல் ரஹ்மான் மௌலவியுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி, அவருடைய சொந்த பிரச்சனையை பற்றி, அவருடைய பொருளாதாரத்தை பற்றி நான் குறை சொல்லி இருந்தால் அது சொந்த பிரச்சனை. ஆனால் அவரை பற்றி நான் ஒரு சில விடயங்கள் சொன்னது உண்மை.
அது அவருடைய மார்க்க விவகாரங்களோடு சம்பந்தப்பட்டது. அவர் மார்க்கம் என்று சமூகத்துக்கு சொல்லி ஏமாற்றுவதோடு சம்பந்தப்பட்டது. அதிலே மிக பிரதானமாக நான் எடுத்து வைத்ததுதான், அவர் ஜமியத்துல் உலமாவினால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு செல்லாமல் கூட்டுதுவா சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில விடயங்கள் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்களை பேசுவதற்காக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு செல்லாமல் மறைந்து ஓடியவர் என்ற விடயத்தை நான் சொன்னேன். இதுக்கு அவர் பதில் சொல்கிற கடமை இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்கிறார். அதை நான் பின்னால் அவர் சொன்ன இடத்தில் வருகிற பொழுது நான் சொல்லுகின்றேன். இது அவருடைய சொந்த விவகாரம் அல்ல. இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், அவர் கூட்டுதுவாவுக்கு ஆதாரம் கேட்டாராம். 2004 காலப்பகுதியில் இருந்து ஆதாரம் கேட்டாராம். அதற்கு யாருமே ஆதாரம் கொடுக்கவில்லையா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இடத்திலும் நான் அவரை பற்றி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? அவர் வெறுமனே அவரே ஒரு ஆதாரத்தை வைக்கிறார். தொழுகைக்கு பின்னால் தனிமையிலே கேட்க முடியும் என்று வைத்துவிட்டு அவராக என்ன செய்கிறார்? பொய்க்கு அவர் கேட்டதாகவும் யாருமே கொடுக்காததாகவும் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக சொல்கிறார் என்று சொன்னேன். இதுவும் அவருடைய சொந்த விவகாரம் அல்ல, தனிப்பட்ட விமர்சனம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவர் பொய் சொல்கிறார், மார்க்கத்தை சொல்லி ஏமாற்றுகிறார். அதனால் அந்த விடயமும் சொல்லப்பட்டது என்பதை உள்ளத்திலே புரிந்து கொண்டு அவர் சொல்கிறார் அல்லவா, தனி மனித விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று. அவரை பற்றிய விமர்சனம் என்றால் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே செய்த பிழைகளும் தவறுகளும் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய அந்த வீடியோவிலே தனிப்பட்ட தனிமனித விமர்சனங்கள் வரவில்லை என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், அவர் அந்த பயானை ஆரம்பிக்கிற பொழுது சொல்கிறார், என்னுடைய நோக்கம், அவர் சொல்கிறார், அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்கிறார், என்னுடைய நோக்கம் யாருக்கும் பதில் கொடுக்க வேண்டும், என்னுடைய அறிவுத்திறமையை காட்ட வேண்டும் என்பது இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அவர் அவருடைய உரையின் துவக்கத்திலே தன்னுடைய நோக்கம் இல்லை என்று எதை சொன்னாரோ, பதில் கொடுப்பது என்னுடைய நோக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு மணித்தியாலத்தையும் பதில் கொடுப்பதிலே தான் கழிக்கிறார். அந்த ஒரு மணித்தியாலத்தையும் பதில் கொடுப்பதிலே தான். ஏன் பதில் கொடுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுத்தார் என தவறா? அதை தாழ்வு சிக்கலா அல்லது அவமானமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே நான் தவறு சொல்லியிருந்தால் தவறை தெளிவுபடுத்தி காட்டுவது அவருடைய கடமை. அதை விட்டு போட்டு நான் பதில் கொடுக்க வரலன்னு சொல்லி போட்ட ஆரம்பத்துல வீடியோ பதிவாகுதே, யூடியூப்ல போடுவாங்களே, மக்கள் எல்லாம் பார்ப்பாங்களேன்ற உணர்வு கூட இல்லாம என்ன சொல்றாரு, நான் பதில் கொடுக்க வரல அப்படின்னு சொல்லி போட்டு முழுக்க என்ன செய்யறாரு, அந்த ஆளையும் பல இடங்கள்ல சொல்லி பதில் தான் கொடுக்கிறார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர் எந்த அளவுக்கு கேட்கிறாரு? சொல்லுவாங்க, தௌஹீத்வாதிகளுக்கு தான் பேச தெரியாது, தௌஹீத்வாதிகளுக்கு தான் அஹ்லாக் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்கள் பெரிதாக மதிக்கக்கூடிய அந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி பல இடங்கள் என்ன சொல்றாரு, அவரு ஜமியத்துல் உலமாட படியை மிதிச்சிருக்கிறாரோ தெரியாண்டு கிண்டல் அடிக்கிறார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஜமியத்துல் உலமாட படியை மிதிச்சவரால தான் சத்தியம் சொல்ல முடியும். ஜமியத்துல் உலமாட படியை மிதிச்சவர் தான உண்மையான முஸ்லிம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி சொல்றார். சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்களை பருப்பு திண்டாருன்னு சொல்றார், வாங்கி கட்டினாருன்னு சொல்றார். இதெல்லாம் அஹ்லாக்கு தரக்குறைவான வார்த்தை இல்லையா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி தரக்குறைவான வார்த்தைகளை பாவித்து கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு நிலை, நக்கல் அடிக்கக்கூடிய நிலையை அவருடைய பேச்சிலே பார்க்க முடிகிறது என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொல்கிற இந்த செய்திகளை நான் உங்களுக்கு புகாரி, முஸ்லிம், குர்ஆன், ஹதீஸுடைய ஆதாரங்களை தெளிவாக தருகிறேன். நீங்களும் எடுத்து பாருங்கள். அப்துல் ரஹ்மான் மௌலவி சொன்ன மாதிரி இருக்கிறதா அல்லது நான் சொன்ன மாதிரி இருக்கிறதா என்று பாருங்கள். ஏனென்றால் அவர் இந்த உரையின் துவக்கத்தில் இருந்து கடைசி வரை பலவிதமான வெளிப்படையான தவறுகளை விடுகிறார். அந்த தவறுகளை நான் சுட்டி காட்டுகிறேன். அல்லாஹ்வை பயந்து நீங்கள் நடுநிலைமையாக இருந்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக் கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக கேள்வி கேட்கலாமா என்ற அந்த விடயத்தை பற்றி அவர் ஆரம்பிக்கிறார். கேள்வி கேட்க முடியுமா என்ற அந்த விடயத்தை பற்றி பேசுகிற பொழுது அவர் ஒரு சில தவறுகளை, நான் சொல்லாத சில விடயங்களையும் சொன்னதாக சொல்லுகின்றார். ஏற்கனவே அவர் ரமதானிலே பேசிய அந்த பேச்சுக்கு எதிராகவும் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்கிறார். நான் எடுத்துச் சொல்லுகிறேன். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடுநிலைமையாக என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கேள்வி கேட்கலாமா என்ற அந்த அம்சத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இரண்டு நோக்கத்துக்காக கேள்வி கேட்கலாம். ஒன்று,
விதண்டாவாதத்துக்காகவும் கிண்டலுக்காகவும் தன்னுடைய அறிவை காட்டுவதற்காகவும் கேள்வி கேட்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தெளிவு பெறுவதற்காக, இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்காக கேள்வி கேட்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 2 பகுதி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அந்த 2 பகுதிகளும் இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. நீங்கள் என்னுடைய அந்த ஆடியோவிலே, என்னுடைய அந்த வீடியோவிலே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். 3வது நிமிடத்தில் 30வது செகண்டிலும் 4வது நிமிடத்தில் 10வது செகண்டிலும் இருந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம். நானும் தெளிவாக சொல்கிறேன். அப்துல் ரஹ்மான் மௌலவி இந்த அடிப்படையை சொல்றாரே, கேள்வி கேட்கிறது கெட்ட நோக்கத்தில் கேட்கவும் மேலும் நல்ல நோக்கத்தில் கேட்கவும் மேலும் என்று அந்த விளக்கம் அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்வது சரி என்று சொல்லிவிட்டு தான் அவர் விட்ட தவறுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதை கூட அவர் தெளிவாக பார்க்காமல் நான் என்ன இப்போ மறுத்து விட்டதாகவும், விதண்டாவாதத்துக்கு கேள்வி ஒன்றில் வேண்டிய மாதிரி நினைச்ச மாதிரி கேள்வி கேட்கலாம், விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்கிறதும் இஸ்லாத்துல கூடுன்ற மாதிரி சொன்னதாக அவர் என்ன செய்கிறார், அவருடைய உரையில் எடுத்து காட்டுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு குர்ஆன் வசனத்தை அவர் எடுத்து காட்டினார். என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா இன் துபுதலகும் தசுக்கும். என்ன குர்ஆன் வசனம் அது? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். லா துபுதலம் லா தஸ்அலூ அன் அஷ்யா, நீங்கள் ஒரு சில விடயங்களை பற்றி கேள்வி கேட்க வேண்டாம். அதற்குரிய பதில்கள் வந்து விட்டால், வெளியாகிவிட்டால் அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் என்ற அந்த வசனத்தை அவர் எடுத்து சொல்கிறார். அந்த வசனத்துக்கு நான் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறேன்? நான் சொல்கிறேன் இது சஹாபாக்கள் என்று தான் சொல்கிறேன். அவர் எப்படி நீங்கள் அந்த ஆடியோவில் நான் சொன்ன அந்த நிமிஷம் 3வது நிமிடத்திலும் 4வது நிமிடத்திலும் உங்களுக்கு பார்க்க முடியும். தெளிவாக நான் சொல்லுகிறேன், யூதர்கள் தான் நபிகளாரிடத்தில் வந்து பிடிவாதத்துக்காக, விதண்டாவாதத்துக்காக கேட்டார்கள். சஹாபாக்கள் அப்படி கேட்கவில்லை என்று தான் சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் சொன்னேனா முஸ்லிம்கள் அப்படி கேட்க மாட்டார்கள் என்று சொன்னேனா? அப்படி நான் சொல்லாத ஒன்றை எடுத்து சொல்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நபிகளாரை உள்ளத்தினால் நேசித்து வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தி காட்டியவர்கள். அவர்கள் நபிகளாரை கிண்டல் பண்ணுவதற்கோ கேவலம் பண்ணுவதற்கோ அவர்கள் என்ன செய்யவில்லை, கேள்வி கேட்கவில்லை என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்கிற பொழுது அவர் சொல்கிறார், அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ் அழைச்சி மூமின்களுக்கு தானே சொல்றான். அப்ப மூமின்கள் கேள்வி கேட்பாங்களேன்னு சொல்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மூமின்கள் அழைச்சி அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமின்களை அழைத்து யூதர்கள் குறுக்கு கேள்வி கேட்டார்கள் அல்லவா, விதண்டாவாத கேள்வி கேட்டார்கள் அல்லவா, அது போன்று கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான். அவர்களிடத்தில் இருந்த பழக்கம் உங்களுக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவேதான் மூமின்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லுகின்றான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது விமர்சனத்துக்குள் ஒரு பகுதியே இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நபிகளாருடைய காலத்திலே பிடிவாதத்துக்கும் விதண்டாவாதத்துக்கும் கேள்வி கேட்கிற பழக்கம் சஹாபாக்களிடத்தில் இருக்கவில்லை, அது யூதர்களிடத்தில் இருந்தது. அவரை ஏற்றுக்கொள்கிறார். அன்றைக்கு முனாஃபிக்குகள் தான் என்ன செய்தார்கள், விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்டதாகவும் அவரை ஏற்றுக்கொள்கிறார். எனவே என் மீது சொல்லப்பட்ட ஒரு அபாண்டம் என்னவென்றால், என் மீது சொல்லப்பட்ட ஒரு பொய் என்னவென்றால், முஸ்லீம்கள் அப்படி கேள்வி கேட்கவே மாட்டார்கள் என்று நான் சொன்னேன் அந்த வசனத்தை வச்சு. அப்படி நான் சொல்லல என்றதையும் நீங்களுடைய அந்த பதிலை திருப்பி ஒரு தடவை கேட்டு உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த இடத்திலே அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் பொய் சொல்கிறார்கள். 6வது நிமிடம் 20வது செகண்ட்ல பாருங்க, நான் தெளிவா சொல்றேன், சஹாபாக்கள் கேட்க மாட்டாங்க. அப்படிதான் சொல்றேன், முஸ்லிம்கள் கேட்க மாட்டார்கள் சொல்லல. முஸ்லிம்கள் என்ன செய்யலாம், முஸ்லிம்கள்ல வந்து அல்லாஹ்வை பயப்படாதவர்கள் அப்படிப்பட்ட பிடிவாதமான கேள்விகளை கேட்கலாம் என்பதையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்து அந்த வசனத்திலிருந்து நான் இன்னொரு அடிப்படையை சொல்றேன். என்ன அடிப்படை? அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மூமின்களே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கேள்வி கேட்பதற்குரிய பதில் வெளியாகிவிட்டால் அது உங்களை கவலையிலே ஏற்படுத்தலாம். இதுக்கு நான் சொல்லுகிற பொழுது இந்த வசனம் நபிகளாருக்கு வஹி இறங்குற காலத்தில்தான், அந்த வசனம் வஹி இறங்குற காலத்தில்தான் ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது என்று சொல்கிறது. ஏன்? வஹி இறங்குற காலத்துல இல்லாத ஒரு சட்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டால் அந்த சட்டத்துக்கு நேர்பாடாகவோ அல்லது அந்த சட்டத்துக்கு எதிராகவோ அல்லாஹ் வஹி இறக்கிடலாம். அதனால அது சஹாபாக்களுக்கு கஷ்டமா போயிடலாம். அதனால நான் சொல்றேன், வஹியுடைய காலத்துல அப்படிப்பட்ட இல்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது. வஹி இறங்கி இஸ்லாம் பூரணப்படுத்தப்பட்ட பிறகு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வேண்டிய கேள்வியை கேட்கலாம். தெளிவில்லாததை கேட்கறது கடமைன்னு தான் நான் என்ன செய்யறேன் சொல்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லி போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவரு தெளிவில்லாம பேசுறார், நான் தெளிவில்லாம பேசுறேன். எப்படி
அந்த குர்ஆன் வசனத்துல இல்லாதவங்க நானாக நினைச்சு சொல்றோம். என்ன வஹி இறங்குற காலத்துலதான் இப்படி கேள்வி கேட்க கூடாதுன்னு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதவங்க நானாக புனைஞ்சு சொல்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவும் என் மீது அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு பொய் என்பதை விளங்கும். ஏன் அவரே சொல்லி போட்டு சொல்றார். அந்த குர்ஆன் வசனத்துல பின்பகுதியை நீங்க ஓதி பார்த்தீங்கன்னா விளங்கும். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யாஇ துபுதலகும் தஸ்ருக்கும். அப்படி அல்லாஹ் சொல்லி போட்டு ஹீன யுனஸ்ஸலுல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்படுகிற நேரத்தில் கேட்காதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் என்ன விஷயம்? குர்ஆன் பரிபூர்ணமாக இறங்கி முடிந்து விட்டது, அந்த கட்டளை வருமா? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த காலத்துல தான் இல்லாத சட்டத்துக்கு கேள்வி கேட்கக்கூடாது. இஸ்லாம் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட பிறகு இஸ்லாத்துல உள்ள ஒன்றை பத்தி கேள்வி கேட்கிறது தடையே இல்லைன்றதை விளங்கிக்கோங்க. அதுக்கு தான் நான் ஹஜ்ஜுடைய அந்த மஸ்அலாவை, ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட அந்த ஹஜ்ஜு கடமையா இல்லையான்னு ஒரு சஹாபி கேட்ட அந்த ஹதீஸை கூட எடுத்து சொல்லி வஹி இறங்குற காலத்துல தான் என்ன இல்லாத ஒரு சட்டத்துக்கு கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் தெளிவாக சொல்றேன். எனவே நானாக புனஞ்சி சொன்னது பொய்ன்றதை விளங்கும். ஏனென்றால் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனம், நீங்க அந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, அதுல கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டான் தெளிவாக, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இல்லாததை கேட்க வேண்டாம். சட்டம் ஒன்று இல்லாத ஒன்றுக்கு நீங்க கேள்வியை கேட்டு உங்கள் மீது நீங்க கஷ்டத்தை படுத்திக் கொள்ள வானம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை உங்களால பார்க்க முடியும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நான் என்ன சொல்றேன், அவர் குர்ஆன் வசனத்தை, அவரும் அந்த குர்ஆன் வசனத்தை காட்டுறாரு, நானும் அந்த குர்ஆன் வசனத்தை சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான், அறிவுடையவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு தெரியாதா, அறிவுள்ளவர்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அந்த வசனத்தை வச்சுதான் நான் சொல்லி காட்டுறேன். அல்லாஹ் சொல்கிற கட்டளை என்னவென்றால், நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் அறிவுள்ளவர்களிடத்துல இருக்கு. அதுக்கு தான் உலமாக்களை வச்சிருக்குது, அதுக்கு தான் ஆலிம்களை வச்சிருக்குது. எனவே நான் திருப்பியும் சொல்றேன், நான் பேசக்கூடிய பேச்சில உங்களுக்கு முன்னால உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு மௌலவி கிட்ட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா, உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத இடம் வருதா, நீங்க கேள்வி கேட்கிறது உங்களோட கடமை. நீங்க புடிவாதத்துக்கும் விதண்டாவாதத்துக்கும் கேள்வி கேட்டா நீங்க அல்லாட்ட குற்றவாளி ஆகுவீங்க. ஆனா கேட்கப்படுற அந்த மௌலவி இருக்கிறார் தானே, அந்த ஹசரத் இருக்கிறார் தானே, அவருக்கு உள்ளங்களை அறிய முடியாது. அவரோட கடமை என்னன்னு சொன்னா தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையை தான் கேள்விக்குரிய பதில நான் உங்களுக்கு அழகா சொல்றேன். அதெல்லாம் அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துக்கு மறைச்சு போட்டு என்ன செய்யறாரு தெரியுமா, இவர் என்ன சொல்லிட்டார், புதிய ஒரு ஃபத்வாவை கொடுத்துட்டார். என்ன புதிய ஃபத்வா கொடுத்தோம்னாங்க, அத அவர் தெளிவா சொல்றார். எப்படி உலகத்தில் யாருமே கொடுக்காத ஒரு புதிய ஒரு ஃபத்வாவை கொடுத்துட்டாரு. என்ன ஃபத்வா, நீங்க வேண்டிய கேள்வியை விரும்பின மாதிரி கேட்கலாம்னு நான் சொன்னேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க அந்த விளக்கத்தை என்னுடைய சிடியில நீங்க அந்த விளக்கத்தை பாருங்க. திருப்பியும் சொல்றேன், 3வது நிமிடம் 30வது செகண்ட், 4வது நிமிடம் 10வது செகண்ட் தொடர்ந்து கேளுங்க. நீங்க அதை நான் தெளிவாக சொல்றேன். அந்த அடிப்படை எது, விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்க கூடாது, இஸ்லாத்தில் தெளிவு பெறுவதற்காகத்தான் கேள்வி கேட்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை கேள்வி கேட்பவர்கள் சார்பாக சொல்லிவிட்டு பதில் சொல்பவருடைய பகுதியை சொல்கிற பொழுதுதான் நான் சொல்லுகிறேன், கேட்பவர் எந்த அடிப்படையில் கேட்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது, உள்ளத்தை அறிகிற ஆற்றல் எங்களுக்கு இல்லை. எனவே பதில் சொல்வது உலமாக்களுடைய கடமை என்று நான் சொல்கிறேன் என்பதையும் நீங்கள் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். சுருக்கம் என்னவென்றால், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட கேள்வியையும் கேட்கலாம். அவர் குடிவாதத்துக்காக விதண்டாவாதத்துக்காக அவர்தான் குற்றவாளி. கேட்கப்படுற எங்களுடைய கடமை என்ன, ஆலிம்கள் உலமாக்கள் ஹஸ்ரத்மார்ற கடமை என்ன, தெளிவாக குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்துக்கு பதில் சொல்றது தானே தவிர நீ அதுக்கு கேட்டா இதுக்கு கேட்டா என்ன செய்யலாது, காரணம் சொல்லிட்டு போகிறார் என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், அவர் ஒரு உதாரணம் காட்டுறார். நீங்க அவர் கேள்விக்கு பதில் கேள்வி கேட்கலாமா முடியாதுன்னு அவர் பேசுறாரு தானே, அவருடைய அந்த வீடியோ நீங்க கேளுங்க, அந்த ஆடியோவை கேளுங்க. அவர் தான் என்ன சொல்றாருன்னு சொன்னா, குடிவாதத்துக்கு கேட்டவர்களுக்கு நபிகளார் பதிலடி கொடுத்தாங்க, பருப்பு கட்டிக்கிட்டு போற அளவுக்கு பதில் கொடுத்தாங்கன்னு அவர் தான் ஒரு உதாரணம் சொல்றாரு. என்னண்டா, ஒரு நபித்தோழர் வாரார், வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய வாப்பா எங்க இருக்கிறாருன்னு கேட்டதாக அவர் தான் சொல்றார். அவர் சொல்லி போட என்ன சொல்றார், நான் சம்பந்தம் இல்லாம ஒரு செய்தி எடுத்து போடுறேன், நான் போட்ட மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்க அவரோட வீடியோல அவரோட ஆடியோல நீங்க பாருங்க, அவர் தான் இந்த செய்தி எடுத்து போடுறார், அவர் தான் இந்த செய்தி எடுத்து போடுறார். நீங்க அழகா பார்க்கலாம், அவரோட ஆடியோல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தான் இந்த செய்தி எடுத்து போடுறார். இந்த செய்தி, என்னுடைய வாப்பா எங்க இருக்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்க வாப்பா நரகத்துலன்னு சொல்லி அனுப்பினாங்க. இந்த ஹதீஸ் இருக்குதானே,
அவர் தான் 27வது நிமிடம் 10வது செகண்ட்ல இருந்து அதை சொல்லி காட்டுறார். அதுக்குத்தான் நான் விளக்கம் சொல்றேன். நானாக சம்பந்தம் இல்லாம ஒரு செய்தி எடுத்து போடலன்றதை விளங்கிக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு சொன்னா, ஒரு நபித்தோழர் வந்தாராம். அதுலயும் நீங்க வெல்டி அடிச்சு பிரட்டி அடிச்சு என்ன செஞ்சாரு, என்னென்னமோ குழப்பிட்டு வைத்தாரு. என்ன சொல்றாரு, ஒரு நபித்தோழர் வராரு, அல்லாஹ்வின் தூதரே இந்த வாப்பா எங்க இருக்கிறாரு? நபிகளா சொல்றாங்க, ஓண்ட வாப்பா நரகத்துலன்னு வார ஹதீஸ் இருக்குதானே, அந்த ஹதீஸ் தான் இவர் இன்றைக்கு இந்த சமீபத்துல பேசுகிற பொழுது வேறொரு ஹதீஸை காட்டி பிரட்டிட்டு வைத்தார். ஆனால் அன்றைக்கு ரமதான்ல காட்டுகிற பொழுது அவர் காட்டின ஹதீஸ் இருக்குதானே, அதுதான் உங்களோட வாப்பா எங்க, எந்த வாப்பா எங்க இருக்கிறான்னு கேட்கும் பொழுது நபிகளா உங்களோட வாப்பா நரகத்துலன்னு சொன்னாங்களே, அந்த ஹதீஸை தான் நான் சொல்றேன். நான் சொன்ன ஹதீஸ் அவர் என்ன சொல்றாரு, சம்பந்தம் இல்லாம எடுத்து போட்டேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொன்ன அந்த முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்குதானே, அதுக்கு அவர் சொல்லுகிற பொழுது எப்படி சொல்றாரு, தேவையில்லாம கேள்வியை கேட்டு பருப்பு வாங்கி கட்டிட்டு போனாரு. சமீபத்துல பேசுகிற பொழுது கூட வாங்கி கட்டிக்கிட்டு போனாருன்னு வாய்ப்பு சாமி சொல்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் விதண்டாவாதத்துக்கும் நபிகளாரை கேவலப்படுத்துறதுக்கும் கேள்வி கேட்கல. அவர்கள் உண்மையிலேயே தன்னை வாப்பாளோட இறக்கத்துக்காகத்தான் வந்து கேட்டாங்க. நபிகளார் பதில் கொடுத்து கூட அவர் திரும்பி போகிற பொழுது அவரை திருப்பியும் அழைச்சி உங்களோட வாப்பா என்ன வாப்பா ரெண்டு பேரும் நரகத்துல என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு போனாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமீபத்துல அவர் பேசுகிற பொழுது அவர் வேறொரு ஹதீஸ சொன்னதாக சொல்றார். என்ன ஹதீஸ் அது? அவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன சொல்றாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்களாம், எப்படி சில மனிதர்கள் இருந்தாங்க, நபிகளாரிடத்துல என்ன செய்வாங்க, கிண்டலுக்காக நக்கலுக்காக கேள்வி கேட்கிற பழக்கம் இருந்தது. முனாஃபிக்குகள் அவரே சொல்றார், முனாஃபிக்குகள் தான் அந்த பழக்கம் இருந்தது. சஹாபாக்கள் அப்படி கேட்கல. ஏண்ட வாப்பா எங்க இருக்கிறன்னு கேட்டவர் இருக்கிறானே, அவர் ஒரு சஹாபி, அவர் ஒரு நபித்தோழர், அதுல சந்தேகம் இல்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் அந்த ஹதீஸை வாசி காட்டுறேன் பாருங்க. எப்படி அவர் வந்து இவர் இப்ப சொல்ற ஹதீஸ், இவர் எப்படி சொல்றாரு, என்னுடைய வாப்பா எங்கன்னு கேட்டாராம். ஆனா இவர் சொல்லக்கூடிய புகாரில இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய 4622வது வரக்கூடிய ஹதீஸ்ல என்னுடைய வாப்பா எங்கன்னு வரல ஹதீஸ்ல. அதுல எப்படி வருது, ஒரு நபித்தோழர் வராரு, வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய வாப்பா யாருன்னு கேட்கிறார். என்னுடைய வாப்பா யாருன்னு கேட்கிறார். அதுக்கு தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரோட வாப்பாவை சொல்றார். திருப்பியும் கேட்கிறார், என்னுடைய ஒட்டகம் எங்கன்னு கேட்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் தான் பிரட்டி என்ன செய்றார், இந்த ஹதீஸை தான் பிரட்டி ஏண்ட வாப்பா எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் நரகத்துலன்னு சொன்னதாகவும் சொல்றார். இங்க நரகத்துலன்னு வரல, இந்த தடவை காட்டுற ஹதீஸ்ல நரகத்துலன்னு வரல. எப்படி வருது, மன் அபி என்னுடைய வாப்பா யாருன்னு கேட்கிறார். இதைத்தான் விதண்டாவாத கேள்வி என்று சொல்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை கண்டித்துதான் அல்லாஹ் நீங்க உங்களோட சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்ன வசனம். உண்மையிலேயே ஏண்ட வாப்பா யாருன்னு கேட்கறது சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்விதான். ஆனால் ஏண்ட ஒட்டகம் எங்கன்னு கேட்கறதும் சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்விதான். அதுக்கு அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கலாம். ஆனால் அந்த சஹாபியை கண்டிப்பதற்காக அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கவில்லை என்பதை நாங்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் வருகிற ஹதீஸ்களிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ஏன் இந்த மண் அபின்னு கேட்ட அந்த நபித்தோழர் இருக்கிறார் தானே, மண் அபின்னு சொல்லி என்னுடைய வாப்பா யாருன்னு கேட்டவர் இருக்கிறார் தானே, அவர் ஒரு நபித்தோழர். அவர் எப்படி கேட்கிறாரு, அவர் கேட்கிற பொழுது தெளிவாக கேட்கிறாரு. புகாரில நீங்க அதே ஹதீஸ் எங்க பாக்குறீங்க, புகாரில அதே ஹதீஸ் உங்களுக்கு பார்க்கலாம். இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கலாம். 7089வது ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற அதே செய்தியை அனஸ் ரலியல்லாஹு பதிவு செய்றாங்க. எப்படி, புகாரில 7089வது ஹதீஸா பாருங்க. எப்படி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, நீங்க எதை கேட்டாலும் நான் பதில் சொல்வேன், நீங்க விரும்பினதை எல்லாம் கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு மனிதர் எழுப்பி நபிகளாட்ட வந்து கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு, அந்த மனிதர் வந்து எப்படி கேட்கிறாருன்னு சொன்னா, அவரை பத்தி யாராவது அவரோட சண்டை பிடிச்சா அவரோட வாப்பா இல்லாத ஒருத்தரை வாப்பான்னு சொல்லி பேசுவாங்களா. கேள்வி கேட்ட ஏண்ட வாப்பா யாருன்னு கேள்வி கேட்டிருக்கிறானே, அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட யாராவது என்னமாலும் பேசினா எப்படி பேசுவாங்களாம், அவரோட வாப்பா இல்லாத ஒருத்தரை சொல்லி பேசுவாங்களாம். அப்ப அவரோட வாப்பால கொஞ்சம் சந்தேகம் இருக்குது போல விளங்குது. அதனாலதான் நபிகளாட்ட வந்து எப்படி, புகாரில நீங்க தர்ஜுமாவை பாருங்க, புகாரில தமிழாக்கத்தை பாருங்க, 7089 எப்படி வருது, அம்மனிதர்
பிறருடன் சண்டை சச்சரவு செய்யும் பொழுது அவருடைய தந்தையல்லாத மற்றொருவரின் மகன் என அழைக்கப்பட்டு வந்தார். ஆகவே அவர் நபிகளாட்ட வந்து அல்லாஹ்வின் தூதரே ஏண்ட வாப்பா யாருன்னு கேட்கிறார். இந்த கேள்வி அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரில வர ஹதீஸ நீங்க வாசிச்சு பார்த்தா விளங்கும். புகாரில 7089 ஹதீஸ் நீங்க வாசிச்சு பார்த்தா விளங்கும். இது பிடிவாதத்துக்கு கேட்கப்பட்ட கேள்வியா அல்லது கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வியா? சண்டை சச்சரவு வரும்பொழுது மக்கள் எப்படி அழைக்கிறாங்க? அவரோட வாப்பா இல்லாத ஒருத்தரை சொல்லி அழைக்கிறாங்க. அதனாலதான் நபிகளாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய வாப்பா யாருன்னு கேட்கிறாங்க. நபிகளார் என்ன செய்யறாங்க? உன்னுடைய வாப்பா யாரு ஹுதாஃபான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி விட்டார்கள். அபூ ஹுதாஃபா, உங்களோட வாப்பா ஹுதாஃபான்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க. எனவே இது பிடிவாதத்துக்கு கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, இது கட்டாயம் கேட்டு தெளிவு பெற வேண்டிய ஒரு கேள்வி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமீபத்தில் கொடுத்த விளக்கத்திலே அவர் சொன்ன ஒரு பொய் என்னவென்றால், நான் சம்பந்தம் இல்லாமல் உங்களோட வாப்பா நரகத்தில் இருக்கிறாருன்னு சொன்ன ஹதீஸை நான் சொன்னேன். ஆனால் நீங்க அவரோட ஆடியோவை கேளுங்க, அவர் தான் அந்த விடயத்தை சொல்றாரு. அந்த ஹதீஸுக்கு விளக்கமாகத்தான் நான் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை சொல்றேன். இப்ப அவர் வந்து எடுத்து சொல்றார் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் வேற. அதுல வரதுன்னா ஐனா அபி, ஏண்ட வாப்பா எங்கன்னு வரல, மன் அபி, ஏண்ட வாப்பா யாருன்னு வருது. எனவே அவர் ரமதான்ல சொன்ன ஹதீஸ் ஏண்ட வாப்பா எங்க ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களாம், கருப்படி கொடுத்தாங்களோட வாப்பா நரகத்துல அப்படி சொன்னாரே, அந்த ஹதீஸ் அல்ல. இந்த தடவை சொன்ன ஹதீஸ் அல்ல என்பதையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டு அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக ஹதீசுகளை எப்படி கையாளல் செய்கிறார், ஹதீசுகளை வைத்து எப்படி விளையாடுகிறார் என்பதை என்னுடைய ஈமானிய உறவுகள் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுல வேற என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை நீங்க கேள்வி கேட்காதீங்கன்னு வருதுதானே. அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இவர் புகாரில வர ஹதீஸை பார்த்திருந்தா, தஃசீர் எடுத்து பார்த்திருந்தா இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டாரு. அவருக்கு புகாரி எல்லாம் எங்காவது வாசிச்சாருன்ற மாதிரி ஒரு கிண்டல், ஒரு நக்கல் அடிச்சுட்டு போறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரிய வாசிச்சவரோட வள்ளல் தான் புகாரில இல்லாததை இருக்கிறதாகவும் இருக்கிறதை இல்லைன்னு என்ன செய்யறாரு? விரட்டி அடிச்சுட்டு போறார். மன் அபி, ஏண்ட வாப்பா யாருன்னு ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு. அத பிடிவாதத்துக்கு கேட்டதுக்கு உதாரணம் சொல்றாரு ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த ஹதீஸ்ல மன் அபின்னு வருது, ஏண்ட வாப்பா எங்க ஐனா அபின்னு விரட்டி அடிக்கிறாரு. அந்த ஹதீஸ்ல உங்களோட வாப்பா நரகத்துலன்னு வரல, இங்க நரகத்துல வந்த மாதிரி விரட்டி அடிக்கிறாரு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனை கையாடல்களையும் ஒரு ஹதீஸ்ல விளையாடிட்டு போயிருக்கிறாருன்னு நீங்க அவரோட வீடியோவை கேளுங்க, கேட்டு போட்டு நான் சொல்றேன்னு புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸையும் கொஞ்சம் புரட்டி பாருங்க. அப்பொழுது அந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களுடைய கையாடல் ஏமாற்று உங்களுக்கு விளங்கும். நீங்க இந்த வேலையை செய்யல, அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்லிட்டு போனது சரின்னு இருந்தா உங்களோட புடிவாதம் உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த புடிவாதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க தானே, உங்களோட வாப்பா ஏண்ட வாப்பா நரகத்துலன்னு நான் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வோட வாப்பா உம்மாவை நரகத்துல போறதுல சந்தோஷமா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நபிகளாரோட உம்மா வாப்பா நரகம்னு சொன்ன ஒரு ஹதீஸை நாங்க எடுத்து சொன்னா, ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்க எடுத்து சொன்னா நாங்க சந்தோஷப்படுறோம். அடையப்பா, குர்ஆன் ஹதீஸ மக்களுக்கு மறக்கிறதா, மக்களுக்கு தெளிவாக சொல்றதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 வருட காலம் வலது கையாக இருந்து சேவை செஞ்சாங்க தானே. அந்த அபூ தாலிப் நரகத்துல இருப்பாரு, அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படும் ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. அந்த ஹதீஸை நாங்க எடுத்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்க அதை வச்சு சந்தோஷப்படுறவங்களா? ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் நரகத்துக்கு போறதை வச்சு சந்தோஷப்படுறவங்களா நாங்க? இப்படி எல்லாம் ஒரு கேடு கெட்ட விதத்துல கேவலமாக என்ன செய்யறாரு? அந்த வீடியோல பேசுறாரு. நீங்களும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அல்லாஹ்வை பயந்து எடுத்து பாருங்க. இப்படி எல்லாம் நாங்க என்ன செய்யல, சொல்லல. ஹதீஸ்ல வந்ததை சொல்றோம், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் எடுத்து சொல்றோம்ன்றத நீங்க விளங்கிக்கோங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நபித்தோழரின் மீது அவதூறு சொல்கிறார், அவர் குடிவாதத்துக்கு கேட்டாராம். ஆனா புகாரில வரக்கூடிய ஹதீஸை நான் சொன்ன இலக்கத்துல நீங்க எடுத்து பாருங்க, அவர் குடிவாதத்துக்கு கேட்கல. அவர் தன்னை வாப்பா யாருன்னு தெரியாம மக்கள் வேற வேற பேரெல்லாம் சொல்றாங்க, அதனாலதான் நபிகளாட்ட அந்த விளக்கம் கேட்டாங்கன்னு புகாரில வரக்கூடிய ஹதீஸை எடுத்துடன் திருப்பி அந்த இலக்கத்தை நீங்க குறிச்சு கொண்டு புகாரியை பிரட்டி வாசிங்க. அப்பொழுது அப்துல் ரஹ்மான் மௌலவி சஹாபாக்களின் மீதே பொய் சொல்றாங்க என்ன செய்யும் உங்களுக்கு விளங்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது இன்னொரு ஹதீஸ் சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கிறத வெறுத்தாங்களாம்.
கேள்வி கேட்கிறத வெறுத்தாங்களாம். அதுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து போடுறாரு, ஆசிம் என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி ஒரு மனிதர் அவருடைய மனைவி இன்னொரு மனிதரோடு இருப்பதை கண்டா அவரை கொலை செய்யணுமா, அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேள்வியை என்ன செய்யறாங்க, அவர் கேட்ட அந்த கேள்வியை வெறுக்கிறாங்க. எப்படி வருது, இத்தகைய கேள்வியை நபிகளார் விரும்பவில்லை, வெறுத்து விட்டார்கள் வருது. கரிய ரசூலுல்லாஹ் வஆபஹா அப்படியே வருது. அவர் திருப்பி திருப்பி கரிய ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறதை வெறுத்தாங்க, வஆபஹா அதை குறைன்னு சொல்லி காட்டினார்கள், திருப்பி திருப்பி சொல்றார். அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல அந்த ஆசிம் என்ற நபித்தோழர் குடிவாதத்துக்கு கேள்வி கேட்டாரா, விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்டாரா, அல்லது ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டவர் இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதையாப்பான்னு விரட்டினாங்களான்னு கேட்டா, அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் அல்லாத வேறொரு ஆணோடு வீட்டிருந்தால் அவருக்கு என்ன சட்டம்ன்றது அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தில் இறங்கி இருக்கல. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அதுக்குரிய பதில் தெரியவே இது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியா இருக்குது. இப்படி ஒரு உங்களோட மனைவிமார பத்தி எல்லாம் ஒரு கேள்வி கேட்கறீங்களேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வெறுத்தாங்க. உண்மையிலே அந்த கேள்வியை வெறுத்தாங்க. வெறுத்ததுக்கு பிறகு ஆசிம் ரலியல்லாஹு திரும்பி போயிடுறாங்க. போனதுக்கு பின்னால ருவைமிர் என்ற நபித்தோழர் ஆசிம் என்ற அந்த தோழர்கிட்ட போறார். போய் கேட்கிறார், ஆசிம் அவர்களே, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டீங்களா, ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, கரிய ரசூலுல்லாஹ் அல் மஸ்அலத்தல்லதி சஅல்துஹு அன்ஹா. தெளிவாக வருது பாருங்க. எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கேட்ட இந்த கேள்வி எப்படி வருது, நான் கேட்ட இந்த கேள்வி, கரிய ரசூலுல்லாஹ் அல் மஸ்அலத்தல்லதி சஅல்துஹு அன்ஹா, எதை பற்றி நான் கேள்வி கேட்டேனோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. கேள்வி கேட்கிறதையே ரசூலுல்லாஹ் வெறுக்கல. நல்லா விளங்கிக்கோங்க, கேள்வி கேட்டதுக்காக ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை உங்களோட புஞ்சாதியை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வெறுப்பா காட்டினாங்க. அந்த ஹதீஸ்ல தெளிவாக விளங்குது. அதனால நானும் கவலையோட திரும்பி வந்துட்டேன். ஆசிம் ரலியல்லாஹு சொன்னதுக்கு பிறகு உவைமிர் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் இப்பொழுதே நபிகளாட்ட போறேன், போய் இது சம்பந்தமா கேள்வி கேட்கிறேன் என்று உவைமிர் ரலியல்லாஹு போறாங்க. நபிகளாட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை வேறொரு ஆணோடு பார்த்தால் அவரை கொலை செய்ய வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்று சட்டம் திருப்பி அவர் அதே கேள்வியை வைக்கிறார். இப்பொழுது நபிகளார் என்ன செய்கிறார்கள், அவருக்கு அழகாக பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் இறக்கிய அந்த சட்டத்தை லிஆன் என்று சொல்வோம். கணவன் மனைவிக்கிடையில் குடும்ப அந்த சந்தேகம், வீண் சந்தேகம் வந்துவிட்டால், கற்பு விடயத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் ஒருவர் அடுத்தவரை பதுவா செய்கிற ஒரு முறை இருக்கிறது. அந்த லிஆனுடைய சட்டத்தை நபிகளார் பதிலாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இஸ்லாமிய சூழல் புகாரியிலே வரக்கூடிய புகாரி தமிழாக்கத்திலே 5259வது ஹதீஸை பாருங்கள். அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களுடைய வண்டவாளம் சஹாபியின் மீது அவர் சொன்ன படுதூறு தெளிவாக விளங்கும். எப்படி ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உதாரணம் காட்டுகிறார், குடிவாதத்துக்காக கேள்வி கேட்டதாகவும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே கேள்வி கேட்பதையே வெறுத்தார்கள் என்பதாகவும் நபிகளார் மீதே ஒரு பழி சுமத்துகிறார். ஆனா அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய என்ன, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், தன்னுடைய மனைவி வேறொரு ஆணோடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும், இதுக்கு சட்டம் இறங்கி இருக்கல்ல, அதனால நபிகளார் அந்த கேள்வியை என்னப்போ உங்களோட புஞ்சாதியை பத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமான்ற தோரணையில தான் ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. அதை நான் சொல்லல, அதை ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்றாங்க. நான் கேட்ட அந்த கேள்வியை, நான் கேட்ட இந்த கேள்வியை நபிகளார் வெறுத்தார்கள். எல்லாம் பொதுவா கேட்கறத வெறுக்கல, இந்த கேள்வி புதுசா இருக்குதே, அல்லாஹ் சட்டம் இறக்கலையே, ஏன் இதை பத்தி கேட்கறீங்க தான் ரசூலுல்லாஹ் வெறுக்கிறாங்க. ஏன் நாங்க அப்படி சொல்றோம், திருப்பி உவைமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, நபிகளாட்ட போய் அதே கேள்வியை கேட்கறாங்க தானே, அந்த நேரத்துல அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சிட்டான். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தோட பதில் சொல்றாங்க தானே. கேள்வி கேட்கறத வெறுத்ததாக இருந்தால் இரண்டாவது தடவை உவைமிர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிற நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும், வெறுத்து விரட்டி இருக்கணும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். புகாரில வரக்கூடிய 52, 51 இந்த ஹதீஸையும் நீங்க வெச்சுக்கோங்க. அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்ற அந்த முறையையும் பாருங்க, தெளிவாக விளங்கும். அவர் சஹாபி குடிவாதத்துக்கு கேட்டது போன்றும் ரசூலுல்லாஹ் பொதுவாக கேள்வி கேட்பதை வெறுத்தது போன்றும் ஒரு காட்சி அந்த ஹதீஸில் எடுத்து காட்டுறானா, அப்படி வரல. இல்லாத ஒரு சட்டத்துக்கு கேள்வி கேட்கிறதா ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. குர்ஆன் வசனம் இறங்கின போது அதே கேள்வியை இன்னொருத்தர் கேட்கும் பொழுது அழகாக பதில் சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் குடிவாதத்துக்கு கேட்டது போன்ற ஒரு தோரணையை அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்றார். ஆனா அவர் என்ன சொல்வார் தெரியுமா, தௌஹீத்வாதிகள் தான் சஹாபாக்களை ஏசுகிறார்கள் சொல்வாரு. ஆனால் ரமதான்ல பேசினதிலையும் சரி, இதுல பேசினதிலையும் சரி, ரெண்டு கட்டம். ஒன்று
என்னுடைய வாப்பா எங்க இருக்கிறார் கேட்ட பொழுது அந்த சஹாபி பிடிவாதத்துக்கு கேட்டதாகவும் ரசூலுல்லாஹ் பருப்படி கொடுத்ததாகவும் இந்த தடவை சொல்லும் பொழுது வாங்கி கட்டினார்னு சொல்றார். அதே போல இந்த உவைமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை சொல்கிற பொழுதும் பிடிவாதத்துக்கு கேள்வி கேட்டதற்கு உதாரணம் சொல்றார். எனவே அதெல்லாம் பிடிவாதத்துக்கு கேள்வி கேட்டதல்ல, அவர்கள் விளக்கத்துக்கு தான் கேட்டார்கள். ஆனா இல்லாத ஒரு சட்டத்தை கேள்வியா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை வெறுத்தாங்க. குர்ஆனுடைய வசனம் இறங்கிய பிறகு உவைமிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் தெளிவா பதில சொல்லி அனுப்புறாங்க. எனவே இஸ்லாத்தில் தெளிவு பெறுவதற்காக தாராளமாக கேள்வி கேட்கலாம். கேட்கப்படுறவர கடமை உள்ளத்தை தோண்டி பார்க்கிறது இல்ல. அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயத்தை சொல்றார். எப்படி அறிஞ்சு கொள்வீங்க, அவங்களோட உள்ளத்தை எப்படி அறிவீங்கன்னு கேட்டா ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்றார். என்ன தெரியுமா? இல்ல, அறிஞ்சு கொள்றதுக்கு முறை இருக்குது. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஹதீஸ் ஜிப்ரீல்னு சொல்றார் அல்லவா, அவரோட ஆடியோவை கேளுங்க, வீடியோவை கேட்டுட்டு நீங்க கேளுங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கியாமத் நாளை பத்தி கேக்குறாங்க. எப்ப வரும்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எனக்கு இத பத்தி தெரியாதுன்னு சொன்னதோட திருப்பி அவர் கேக்குறாரு, கியாமத்துக்குரிய அடையாளம் என்னன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அடையாளங்களை சொல்லி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, கியாமத் என்பது மறைவு ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது, அது எங்களுக்கு தெரியாது. ஆனா அடையாளத்தை வச்சு நாங்க அறிஞ்சு கொள்வோம்னு சொல்றாரு அல்லவா. நான் கேட்கிறேன், அடையாளத்தை யாரு சொல்லி கொடுத்தா? மர்மைக்குரிய அடையாளம் நாங்களா முடிவெடுக்கிறோமா, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததை சொல்றோமா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததை தான் நாங்க சொல்றோம். எனவே அது மறைவானதை அறிஞ்சு கொள்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அடையாளம். இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஒருத்தர் இந்த தோரணையில கேள்வி கேட்டால் அது பிடிவாதம், இந்த தோரணையில கேள்வி கேட்டால் இந்த அடையாளத்தை வச்சு அது விதண்டாவாதம் முடிவெடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா, இல்லாட்டி நீங்களா முடிவெடுக்கிறீங்களா? நீங்க ஒரு மனிதன் உள்ளத்தை தோண்டி பார்க்கிற முறையில் என்ன செய்றீங்க? நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவோம், அதுல சந்தேகம் இல்லை. விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்கிறது பாவம். ஆனா ஒருத்தர், ஒரு முஸ்லிமான சகோதரர் நான் பேசின பேச்சில இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்றால் அவர் பிடிவாதத்துக்கு கேட்கிறாரா, விதண்டாவாதத்துக்கு கேட்கிறாரான்னு பார்க்க முந்தி கேட்கப்படுற என்னுடைய கடமை என்ன, அதுக்கு பதில சொல்லணும். அவர் ஏற்றுக்கொண்டால் அவரோட வேலை, ஏற்றுக்கொள்ளலையா அது அவரோட கடவு, அவர் அல்லாஹ் குற்றம் முடிப்பான்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி கேள்விக்குரிய பதில சொல்கிற பொழுது, அந்த கேள்வி இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது பலவிதமான பொய்களை பேசி என்ன செய்யறாரு, தன்னை ஒரு பொய்யனாகவே காட்டிக் கொண்டு போறார் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு சில விடயங்களை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அடுத்த விடயம் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா? இதுவும் அவர் ரமதான்ல இப்படி ஒரு கூட்டம் வந்து இப்படி சொல்றாங்க, அது குஃப்ரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அதனால நான் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்றதை நான் என்னுடைய பதிவுரையில நான் அதுக்குரிய விளக்கத்தை வச்சேன். நீங்க அதையும் என்னுடைய சீடி எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையான்றதை தெளிவா நான் அங்க சொல்றேன். ஆனா இன்றைக்கு நான் சொல்ல போறது என்னன்னு சொன்னால், இந்த சமீபத்தில் அவர் நடத்திய அந்த உரையில அவர் இன்னும் ஒரு சில பொய்களை சொல்றார். எப்படி பொய் சொல்றாருன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதாக அவர் ஹதீஸ் இருக்கு தானே, அவர் பேச பயப்படுறார், மக்களுக்கு எடுத்து சொல்ல பயப்படுறாராம். ஏன்? மக்கள் வித்தியாசமா விளங்குவாங்களாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களோட மக்களுக்கு நீங்க இஸ்லாத்தை சரியா சொல்லி கொடுக்கறத குழம்பித்தான் போவாங்க. மக்களுக்கு நீங்க தெளிவா இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கறது இல்ல, வித்தியாசமா உன்னை கேட்ட குழம்பித்தான் போவாங்க. எனவே நாங்க சொல்றோம், நாங்க தெளிவா சொல்லி கொடுப்போம். ஏன் மக்கள் குழம்பணும்? தெளிவா கொடுத்தா ஏன் குழம்பி போறாங்க? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வந்ததை வந்த மாதிரி எடுத்து சொன்னா ஏன் மக்கள் குழம்பி போறாங்க? அவர் அப்படியே சொல்றாரு. எப்படி? இறைவன் விடயத்துல பேச பயப்படுறாராம் அவர். ஏன்? பேசினா மக்கள் வேற வேற மாதிரி விளங்கி குழம்பி போயிடுவாங்க. நான் சொல்றேன், மக்கள் ஒரு காலம் குர்ஆன் ஹதீஸ் சொன்னா வேற மாதிரி விளங்க மாட்டாங்க, தெளிவா விளங்கிட்டு போவாங்க. நீங்க சொல்ற மாதிரி குழப்பினாதான் என்ன செய்வாங்க? மக்கள் குழம்பி போயிடுவாங்க. இவர் இந்த விடயத்துல சொல்ற பொய் என்ன? முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், முஸ்லிம்ல வரக்கூடிய 299வது ஹதீஸ் அவர் என்ன செய்யறாரு? காட்டுறார். அந்த ஹதீஸ்ல எப்படி வருது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த ஹதீஸ்ல வாரத நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. ஃபயத்திஹிமுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ சூரத்தின் கைரி சூரத்தின் அல்லதி யஅரிஃபூன் ஃபயகூலு அன ரப்புக்கும் ஃபயகூலுன நஅூது பில்லாஹி மின்க ஹாதா மகானுனா ஹத்தா யத்தியனா ரப்புனா அப்படி சொல்றாங்க. எப்படி? அதனுடைய தமிழாக்கத்தை பார்த்தால், அப்போது இறைவன் அவர்களிடம் அவர்கள் அறிந்திராத ஒரு தோற்றத்தில் வந்து நான் உங்கள் இறைவன் என்பான். உடனே அவர்கள் உன்னிடமிருந்து அல்லாஹ்விடம் நாங்கள் பாதுகாப்பு கோருகிறோம் என்பார்கள். எங்கள் இறைவன் எங்களிடத்தில் வரும் வரை இந்த இடத்திலேயே நாங்கள் இருப்போம். எங்கள் இறைவன் எங்களிடம் வந்தால் நாங்கள் கண்டுகொள்வோம்னு சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி வருது? அந்த முஃமின்களுக்கு தெரியாத, முஃமின்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் வருவானாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
இப்ப இந்த செய்தியை சொல்லிக் போட வேண்டாம் தெரியுமா சொல்றாரு. பாத்தீங்களா, மூமின்களுக்கு தெரியாத ஒரு தோற்றமா? அடுத்த ஹதீஸ பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய அடுத்த ஹதீஸ நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் குழப்பமா இருக்கும். அதை நீங்க பார்க்கலாம். 302 இது 299 முஸ்லிம் தமிழாக்கத்தை பாருங்க. 299 நீங்க முஸ்லிம்ல 302 ஹதீஸ பாருங்க. அதுல எப்படி வருதுன்னு சொன்னா இதுல 2 கட்டம் வருது. ஒன்று, தெரியாத ஒரு சூரத்துல வந்த பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்களாம், யாரெல்லாம் நம்ம உன்னை விட்டு நாங்க பாதுகாப்பு தருவோம், நீ எங்களை இறைவன் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். திருப்பி மதம் என்ன செய்வானா, வேறொரு தோற்றத்தில் வருவானாம். வந்த பிறகு மக்கள் எல்லோரும் முடிவெடுப்பாங்களாம், நீதான் எங்களுடைய ரப்புன்னு முடிவெடுப்பாங்களாம். இதுல அவர் புதர்க்கமான ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். எப்படி இது எப்படி அவங்க அறிஞ்சு கொண்டாங்க இதுதான் ரப்புண்டு உலகத்துல பார்த்தாங்களா, அப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரு இந்த சந்தேகத்தை கிளப்புறதுதான் மக்கள் குழம்பி போடுது. நாங்க என்ன சொல்றோம், ஹதீஸ்ல வந்திருக்குதா, வந்ததை வந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ஒரு தோற்றத்தில் வருவான், அதை வைத்து மூமின்கள் அறிய மாட்டார்கள். இன்னொரு தோற்றத்தில் வருவான், அறிந்து கொள்வார்கள். இதைத்தான் நாங்க சொல்றோம். வந்ததை வந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் நீங்க இல்ல அது அப்படின்ற உலகத்துல கண்ட மாதிரி வருவே, எங்க கண்டாங்கன்ற கேள்வி வருது. இப்படி கேள்வி கேட்கறது மூத்தசிலாக்கள் பழக்கம். எங்களை மூத்தசிலாக்கள் மாத்த போறாரு. அன்பான இஸ்லாம் இப்படி புதர்க்கமான கேள்வி கேட்டு கேட்டு அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கிறது தான் மூத்தசிலாக்கள். மூத்தசிலாக்களை பத்தி படிச்சு பாருங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சொல்வது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை நாளையில் அல்லாஹ் ஒரு தோற்றத்தில் வருவான். அது அந்த மூமின்களுக்கு தெரியாத, அறிமுகம் இல்லாத ஒரு தோற்றம். அப்பொழுது அவர்கள் அதை மறுப்பார்கள். திருப்பியும் அல்லாஹ் வேறொரு தோற்றத்தில் வருவான். அந்த தோற்றத்தை வைத்து இதுதான் எங்களுடைய ரப்பு என்று அவர்கள் கண்டுகொள்வார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அவர் கேட்கிறார், என்ன அப்ப அவங்க எங்க அல்லாஹ்வை கண்டாங்க, அல்லாஹ் உலகத்துல பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஹதீஸ முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் அவர் பரிபூர்ணமா வாசிச்சிருந்தா அவருக்கு தெளிவா வழங்கியிருக்கும். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை அறிந்து கொள்வார்கள். நீங்க முஸ்லிம்ல வரக்கூடிய 302வது ஹதீஸ தொடர்ந்து வாசிங்க. எப்படி அவங்க அல்லாஹ் அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு உருவத்துல வருகிற பொழுது அவங்க மறுப்பாங்க தானே. மறுத்ததுக்கு பின்னால அவர்கள் அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்பானாம், அந்த தோற்றத்துல வந்தவன் அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்பானாம், அப்போது இறைவன் நான் உங்கள் இறைவன் என்று கூறுவான். அவர்களால் உறுதி செய்ய முடியாத தோற்றத்தில் அப்போது அவன் இருப்பதால் அதற்கு அவர்கள் உன்னிடமிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்வாங்களாம். திருப்பியும் அல்லாஹ் வேறொரு தோற்றத்தில் வருவான் தானே. அப்போது இறைவன் அல்லாஹ்வை இனம் கண்டுகொள்ள உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் ஏதேனும் அடையாளம் உண்டா? இது முஸ்லிம்ல 302வது ஹதீஸ்ல வருது. தமிழாக்கத்தை பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உங்களுடைய அல்லாஹ் இவன் தான் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு அடையாளம் இருக்குதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்களாம், அதற்கு அவர்கள் ஆம், இறைவனின் கணைக்கால் தான் அடையாளம். முன்னங்கால் இருக்கு தானே, கெண்டைக்கால் சொல்லுவோம் நாங்க, அதுதான் அடையாளம் என்று சொல்வார்களாம். உடனே இறைவன் கண்டைக்காலை தன்னுடைய முன்னங்காலை அப்படியே உயர்த்தி காட்டுவானாம். உடனே மக்கள் எல்லோரும் நீதான் எங்களுடைய ரப்பு என்று அப்படியே சுஜூதில் விழுவார்களாம். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ பார்க்கிறோம். என்ன இவர் கேட்கிறாரு, அப்ப அல்லாஹ் எங்க கண்டாங்க, இவன் தான் எங்க ரப்பு எப்படி அறிஞ்சு கொண்டாங்கன்னு விதண்டாவாத புதர்க்க கேள்வி கேட்கிறாரு. முஸ்லிம்ல வர ஹதீஸ முழுக்க வாசிக்கல. எங்களுக்கு சொல்றாரு இவங்க ஹதீஸ் வாசிக்கிறவங்க இல்லன்னு. அன்பான் இஸ்லாமி அவர் ஹதீஸ் மஜ்லிஸ் எல்லாம் நடத்துறாராம், தௌரா ஹதீஸ் எல்லாம் நடத்துறாராம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ் பரிபூர்ணமா தெரியாது. என்ன, அல்லாஹ் ஒரு தோற்றத்தில் வருவான், அதை வைத்து மூமின்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்பான், உங்களோட ரப்பு இவன் தான் அறிஞ்சு கொள்றதுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கீங்கன்னு கேட்க அவங்க சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் அப்படின்னு சொல்கிற பொழுது அல்லாஹ் உடனே என்ன செய்வானாம், தண்ட கெண்டைக்காலை அப்படியே திறந்து காட்டுவானாம். உடனே நீதான் எங்களோட ரப்புன்னு அல்லாஹ் எல்லாம் என்ன செய்வாங்களாம், சுஜூதுல விழுவாங்களாம் செய்தியை முஸ்லிம்ல பார்க்கிறோம். எனவே ஹதீஸ சரியா படிக்காம, ஹதீஸ சரியா விளங்காம, ஹதீஸையே மறுத்து பேசக்கூடிய ஒரு மோசமான நிலை இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிமில் வரக்கூடிய 2 ஹதீஸையும் சேர்த்து முழுக்கவும் படித்து பாருங்கள். என்ன, முஸ்லிமில் 299 அவர் சொன்ன ஹதீஸ், அதே போன்று 302வது ஹதீஸ பாருங்க. அதுல தெளிவா வருது, அந்த முஃமினீன்கள் எப்படி அல்லாஹ்வை அறிந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய தோற்றம் இதுதான் எப்படி என்று கண்டுகொள்வார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய தோற்றத்தை இனம் கண்டு மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்கிற பாக்கியத்தை தரும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வை மறுமை நாளில பார்க்க முடியாது மருத்துவங்க யார் தெரியுமா, முஅத்தஸிலாக்கள் தான். ஏன் மறுத்தாங்க, இந்த அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்றத மறுத்ததனாலதான் அந்த மறுவில பார்க்கிறதையெல்லாம் மறந்துட்டு போயிட்டாங்க. எனவே மூமின்கள் நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம் இருக்கிறது,
அந்த உருவம் அல்லாஹ்வுக்கு எப்படி இருந்தால் தகுதியோ அப்படி இருக்கிறது. நாங்க அதை பார்க்கல, பார்க்காத வரையில இப்படித்தான் இருக்கும் ஒரு வடிவம் கொடுத்தால் அது ஷிர்க்கு, அதுதான் குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லது அல்லாஹ் அவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது என்று அவன் சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற பொழுது அதை நாங்கள் மறுத்தால் வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதுதான் இன்றைக்கு இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி போன்ற உலமாக்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள் எல்லாம் மறுப்பாங்க. மறுத்துட்டு என்ன செய்வாங்க, வழிகட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். அதுல வேற என்ன விதண்டாவாதம் பண்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உங்களுக்கு நான் இதை விளங்கப்படுத்தல, நீங்க என்னுடைய அந்த அல்லாஹ்வை பத்தி நான் விளங்கப்படுத்தின அந்த ஆடியோ வீடியோ நீங்க கொஞ்சம் பாருங்க. அதுல நான் தெளிவா சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான், லைஸ கமித்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவன் கேட்பவன் பார்ப்பவன் அவனை போன்று எதுவும் இல்லை. நான் கேட்கிறேன், மனிதன் கேட்கிறானா இல்லையா, மனிதன் பார்க்கிறானா இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ் பார்க்கிறான் மனிதனும் பார்க்கிறான், ஆனா அல்லாஹ் பார்ப்பது மனிதனை போன்றல்ல. அல்லாஹ் கேட்கிறான் மனிதனும் கேட்கிறான், அல்லாஹ் கேட்பது மனிதனை போன்றல்ல. இப்படித்தானே முடிவெடுத்தோம். அப்ப ஏன் அல்லாஹ் சிரிக்கிறான்னு சொல்லப்போ நீங்க மனுஷன் சிரிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க? அப்பையும் சொல்லுவோம், அல்லாஹ் சிரிக்கிறான் மனிதன் சிரிப்பது போன்றல்ல. அல்லாஹ்வுக்கு கை இருக்குதுன்னு சொன்னா ஏன் உங்களோட கையை யோசிக்கிறீங்க? அதனாலதானே பிரச்சனை வருது. அப்ப நாங்க எப்படி யோசிப்போம், அல்லாஹ்வுக்கு கை இருக்குது ஆனால் அவன் மனிதனுக்கு ஒப்பாக மாட்டான், அல்லாஹ்வுக்கு கால் இருக்குது அவன் மனிதனுக்கு ஒப்பாக மாட்டான். ஏன் இப்படி நாங்க சிந்திக்க கூடாது? எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு அவனுக்கு பூர்த்தியான பண்புகள் குர்ஆன் ஹதீஸிலே எதெல்லாம் வருதோ அதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் விதம் கற்பிக்க மாட்டோம், மாற்றழுத்தம் கொடுக்க மாட்டோம், இல்லை என்று சொல்லவும் மாட்டோம். அல்லாஹ்வுக்கு எப்படி தகுதியோ அப்படி இருக்கிறது நாங்கள் என்ன செய்வோம், ஏற்றுக்கொண்டு போய்விடுவோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் ஒரு விளக்கம் சொல்றார். அவங்க எப்படிப்பட்டவங்களாம், 7 பண்புகள் தான் அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு ஏற்றுக்கொள்வாங்க. 7 பண்புகள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கருத்து சம்பந்தப்பட்டது, கண்ணால பார்க்க முடியாத கருத்தோடு சம்பந்தப்பட்ட என்ன கேட்கிறான் பார்க்கிறான், அது விளங்காதானே. வாழ்க்கை சக்தி இதை மட்டும் உங்களுக்கு இதை மட்டும் ஏற்றுக்கொள்ள சொன்னது யாரு? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எத்தனையோ பண்பு வருது, இதெல்லாம் நீங்க அப்படியே மறுத்து போட்டு இதை மட்டும் ஏற்றுக்கொள்ள சொன்னது யாரு? அல்லாஹ் அரிசுக்கு மேல இருக்கிறான்னா அதையும் இல்லைன்னுவாங்க. அல்லாஹ் அரிசுக்கு மேல இருக்கிறான்னா எதுக்கு ஒப்பாக போகுது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் அவனை பத்தி என்னென்ன சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொன்னார்களோ அதுக்கு நாங்க மாற்றழுத்தம் கொடுக்காம, இன்னொரு படைப்பினத்துக்கு ஒப்பாக்காம, இப்படித்தான் ஒரு விதத்தை சொல்லாம, அல்லாஹ்வுக்கு எப்படி இருந்தா தகுதி அப்படி இருக்குது, மறுமையில போய் பார்த்துக் கொள்வோம் நம்புறதுதான் மூமின்களுக்குள்ள கடமைன்றதை விளங்கிக்கோங்க. அப்படி சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்டா, அல்லாஹ் மறதியாளன் என்று சொல்றானே அதை சொல்லுவீங்களா? அல்லாஹ் ஏமாற்றுவதாக சொல்கிறானே அதை சொல்லுவீங்களா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவரே அவரோட வாயால மாட்டிக்கொண்டார். எப்படி தெரியுமா? அவர் ஒரு உதாரணத்தை சொல்றார். எப்படி? அல்லாஹ் நசுல்லாஹ ஃபனசியஹும், அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள், அவர்களை அல்லாஹ் மறந்தான். அப்ப அல்லாஹ்வுக்கு மறதின்ற பண்பு இருக்குதான்னு கேட்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனிதனுக்கு மறதி இருந்தாலே அவனை நாங்க மதிக்க மாட்டோம். அப்படிதானே? ஹதீஸ் கலையில ஒருவர் மறதியாளராக இருந்தா அவர் ஹதீஸ் பலவீனமா போகுதுன்ற அளவுக்கு ஒரு குறையுள்ள ஒரு பண்பு அது அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு சொல்லலாமா? அன்பான இஸ்லாமிய வாய் பூசாம கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் மறதியாளன்னு சொல்லுவீங்களான்னு கேட்கிறார். அதை சொல்லி போட்டு திருப்பி ஒரு புகமசந்த வைக்கிற, வமாக்கான ரப்புக்கு நசியா, உங்களுடைய ரப்பு மறப்பவனாக இல்லை. அப்ப அல்லாஹ் மறுக்கிறான் தானே, அவனுக்கு மறதி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான் தானே. அப்ப இந்த வசனத்துல மறதின்ற வேற அர்த்தம்ன்றது விளங்குதா இல்லையா? இதெல்லாம் அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துக்கு முன்னாடி அவர வாதத்தை நிறுவுவார். எனவே அல்லாஹ்வுக்கு குறையுள்ள பண்புகள் விளங்குவது போன்று அல்லாஹ் மறுத்துட்டு போயிடுவான். விளங்குதா? லா தபகுதுஹு சினத்துன் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் இல்லை தூக்கமும் இல்லை அல்லாஹ் மறுக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு ஒரு பண்பொண்டு இருக்கிற மாதிரி விளங்குண்டு அல்லாஹ் மறுத்துட்டு போயிடுவான். எனவே நசுல்லாஹ ஃபனசியஹும், அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள், அல்லாஹ் அவர்களை மறக்கிறான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு மறதி இருக்கிற மாதிரி விளங்குது தானே. அதனால் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், வமாக்கான ரப்புக்கு நசியா, உங்களுடைய ரப்பு மறப்பவனாக இல்லை. அடுத்தது பாருங்க, இன்னொரு ஹதீஸை சொன்னார். என்ன அல்லாஹ் என்ன சொல்றானா, மனிதன்ட்ட கேட்கிறான, மறுமை நாளில கேட்பான, மனிதா நான் நோயாளியா இருந்தேனே, ஏன் என்னை நோய் விசாரிக்க வரலன்னு கேட்பானா. அப்ப அவன் கேட்பானா, உலகத்தை படைத்து பரிபாலிக்கிறப்ப நீ நோயாளியா இருந்தியான்னு கேட்பானா. அப்ப இவர் என்ன சொல்ற பாத்தீங்களா, அல்லாஹ் நோயாளின்னு சொல்றானே, அப்ப அல்லாஹ்வுக்கு நோய் இருக்குதான்னு கேட்கிறார். அட அந்த ஹதீஸ்ல பின்னால வர துண்டை நீ வாசிச்சு மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் தானே. அப்ப விளங்கும் தானே, எப்படி பின்னால வருது? அப்ப அல்லாஹ் உடனே கேட்பானா, அமா அலிம்த அன்னா அபுதி மரம் ஃபுலானன் மரித, இந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், நீ போய் நோய் விசாரிக்கவில்லை, அங்கு நீ நோய் விசாரித்திருந்தால் என்னை கண்டு கொண்டிருப்பாய் அல்லாஹ் சொல்றான் தானே.
அப்ப இதுல இருந்து விளங்குது அல்லாஹ் இல்ல, மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அவனை போய் நோய் விசாரிக்கிறது அல்லாஹ்வை விசாரிக்கிற மாதிரின்றது விளங்குது தானே. அதே போன்று பின்னால் எப்படி வருது, அல்லாஹ் கேட்பானா நான் பசித்து இருந்தேனே நீ ஏன் உணவளிக்கவில்லைன்னு கேட்பானா. அப்ப இதை வச்சா அல்லாஹ் பசித்து இருந்தானான்னு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர், அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வாசிங்க நீங்க. பின்னால் எப்படி வருது, அவர் பின்னால அல்லாஹ்வை பார்த்து சொல்வாரா நீ நோய்வாய்ப்பட்டிருந்தியா, அப்ப சொல்வாரா இன்ன மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் என்னை நீ கண்டு கொண்டிருப்பாய். அப்ப தெளிவா விளங்குது, உலகத்துல நடந்த ஒரு நிகழ்வு அதை எடுத்து காட்டுறான். நோய் விசாரிக்கிறதுல, பசித்தவனுக்கு உணவளிக்கிறதுல, தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறதுல சிறப்பை பத்தி அதை எடுத்து சொல்றான், மறுமையை எடுத்து காட்டுறானே தவிர அல்லாஹ் நோயாளி இது வந்திருந்தா சொல்லணும், வரல. எனவே அல்லாஹ் நோயாளி அல்ல, வரல நம்ம சொல்ல மாட்டோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எந்த குறையுள்ள பண்புகளும் இல்லை. எனவே அல்லாஹ்வுக்கு மறதி இல்லை என்று அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ, அல்லாஹ் நோயாளி இல்லை என்று அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறானோ, அத போல அல்லாஹ்வுக்கு கை இல்லைன்னு ஒரு ஹதீஸை காட்டுங்க, ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டுங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு ஒரு குர்ஆன் வசனத்தை ஹதீஸை காட்டுங்க, ஏற்றுக்கொள்றோம். அப்படி வரல, எப்படி வருது? யூதர்கள் சொல்றாங்க வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு யூதர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லணும், என்னப்பா அல்லாஹ்வுக்கு கையே இல்லைன்னு சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், பலியதாகும் மபசூதத்தான், அல்லாஹ்வோட ரெண்டு கையும் விரிக்கப்பட்டிருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க மறுக்கிறீங்க, அதை கையில சக்தி வேற வேற அர்த்தம் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவனுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்றானா, அல்லாஹ் அவனுக்கு கை இருக்குதுன்னு சொல்றானா, அல்லாஹ் அவனுக்கு கால் இருக்குதுன்னு சொல்றானா, அல்லாஹ் சிரிப்பதாக வருவதாக சொல்லுகிறானா, அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி என்று சிந்திக்கவும் வேண்டாம், வேற அர்த்தம் கொடுக்கவும் வேண்டாம், மறுக்கவும் போக வேண்டாம். அதுதான் நீங்களை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும். இது சம்பந்தப்பட்ட ஏனைய விளக்கங்களை என்னுடைய அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பதிவு செய்தியிலே நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பலவிதமான பொய்களை சொல்லி அவரை சரிபடுத்த முயற்சி செய்கிறார். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடுநிலைமையாக நின்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நிச்சயம் என்ன செய்வான் உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தை சொல்றார், எப்படி அந்த மூமின்களுக்குள்ள தனி சிறப்பு என்ன தெரியுமா, மறைவான அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களா, மறைவான அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களா. இத புறப்புறத்துக்கு இஸ்லாத்திர விரோதிகள சதி திட்டம் தானே இந்த அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்ற கொள்கை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை நான் சொல்லுகிறேன், மறைவான அல்லாஹ்வை எப்படி நம்பினோமோ அதே போன்றுதான் மறைவான அல்லாஹ்வுக்கு அவன் பண்பு சொல்லுகிறான். மறைவான அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாக சொல்கிறான், மறைவான அல்லாஹ்வுக்கு கை இருப்பதாக சொல்கிறான், மறைவான அல்லாஹ்வுக்கு கால் இருப்பதாக சொல்கிறான், மறைவான அல்லாஹ்வுக்கு சிரிக்கிறதாக சொல்கிறான், மறைவான அல்லாஹ் வருவதாக வானத்துக்கு இறங்குவதாக சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட பண்புகளும் மறைவானதுதான். எனவே மறைவான அல்லாஹ்வை எப்படி நம்பினோமோ அதே போன்று அல்லாஹ்வுக்கு அவன் சொல்லுகிற நாங்கள் பார்க்காத எங்களுடைய கண்ணுக்கு எட்டாத அந்த மறைவான பண்புகளையும் மறுத்து விடாமல், வேற அர்த்தம் கொடுத்து விடாமல், எப்படி இருந்தால் பொருத்தமோ அப்படி இருக்கிறதே என்ன செய்வோம், மறுமையில போய் பார்த்துக் கொள்வோம், நம்பிட்டு போகும் தானே சொல்றோம். அல்லாஹ் மட்டும்தான மறைவானவன் தான் இல்ல, அல்லாஹ் மறைவானவன் என்பதை போன்று அல்லாஹ்வுக்குள்ள பண்புகளும் மறைவானது. எனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது என்பது அவனுடைய பண்பை ஏற்றுக்கொள்ள செய்யும். அல்லாஹ்வுடைய பண்பை ஏற்றுக்கொள்வதுதான் அல்லாஹ்வை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வதன் அம்சம் என்பதையும் உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக நிறுத்திக் கொண்டால் இதற்குரிய தெளிவு கிடைக்கும். எனவே அன்பான இஸ்லாமிய சுருக்கம் என்ன தெரியுமா, அல்லாஹ் கேட்கிறான், பார்க்கிறான், அவனுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, அவன் படைப்புக்கு ஒப்பாக மாட்டான். அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் படைப்புக்கு ஒப்பாக மாட்டான். இப்படி ஒவ்வொரு பண்பையும் அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு பார்த்து அல்லாஹ் படைப்புக்கு ஒப்பாக மாட்டான்னு விளங்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது எங்களுடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் எல்லாம் போதிக்கிற இந்த முஅத்தஸிலா கொள்கையின் வடிவம் அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் மறுத்து வேறு அர்த்தம் கொடுக்கிற இந்த வழிகேட்டு சிந்தனை ஹிஜ்ரி 200 நூற்றாண்டுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிகேட்டு கொள்கை என்பதை விளங்கிக் கொண்டு அந்த கொள்கை யாரு சொல்லிக் கொடுத்ததாக அஷ்அரி மதுஹப் என்று சொல்கிறார்களோ அந்த அபுல் ஹசன் அஷ்அரி இமாம் அவர்களை அந்த கொள்கையை விட்டு தௌபா செய்து நின்றிருக்கிறார்கள் என்று இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தபகாத்து ஷாஃபிஈ என்ற கிதாபிலே அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அப்துல் ரஹ்மான் மௌலவியும் சரி, அவர்களோடு இருக்கிற ஏனைய அஷ்அரி மதுஹபை சேர்ந்த உலமாக்களும் சரி, எல்லோரும் அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்தில் வழிகட்டு இருக்கிறார்கள் என்பதையும் உள்ளத்திலே ஆழமாக நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுக்கு நிறையுள்ள பண்புகள் வந்தால் அதை வந்த மாதிரி ஏற்றுக்கொள்வோம், எதற்கும் ஒப்பாக்க மாட்டோம், மறுக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு குறையுள்ள பண்புகள் வந்தால் அதை குர்ஆனே மறுத்துவிடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தது முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுகிறார். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், பண்புகளை சிந்தியுங்கள். அவர் சொன்னதுதான், அவர் சொன்னதை நீங்கள் எடுத்து பாருங்க. எப்படி சொல்றார்? பண்புகளை சிந்தியுங்கள், எதற்கு விளக்கம் தெரிகிறதோ அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், எதற்கு விளக்கம் தெரியவில்லையோ அதனை ஆலிம்களிடம் மீட்டி பாருங்கள். அந்த ஹதீஸ் முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல வருதுன்னு அவர் சொல்றார். அவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்களேன். எப்படி வருது? அல்லாஹ்வுடைய பண்புகளை சிந்தியுங்கள், உங்களுக்கு விளக்கம் தெரிந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள், விளக்கம் தெரியாததை மறுங்க அல்லாஹ் சொன்னானா? அல்லது விளக்கம் தெரியாததுக்கு வேற அர்த்தம் கொடுங்க அல்லாஹ் சொன்னானா? சொல்லலையே. ஒரு ஆலிம கிட்ட போய் விளக்கம் கேட்டு விளங்கிக்கோங்கன்னு தானே சொல்றான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் மறுக்க சொல்லவும் இல்லை, வேற அர்த்தம் கொடுக்க சொல்லவும் இல்லை. அல்லாஹ்வுக்குள்ள பண்பை விளங்குறதுக்கு ரெண்டு முறை இருக்கு. ஒன்று, உங்களால நேரடியா விளங்கணுமா, விளங்கிட்டு போயிடுங்க. உங்களால நேரடியா விளங்க முடியாதா, ஒரு நம்பிக்கையான ஆலிம கிட்ட போய் இப்படி அல்லாஹ் சொல்றான் என்ன விஷயம் கேட்டு விளங்கிக்கோங்க. எனவே மறுப்பதாகவும் மாற்றர்த்தம் கொடுப்பதற்கும் குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இல்லை. இவர்கள் வடிகட்டு சிந்தனையை, முஅத்தஸிலா கொள்கையின் வடிவத்தை அப்படியே விவரித்து காட்டுகிறார்கள் என்பதையும் உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த அப்துல் ரவுஃபுக்கு 1980 காலப்பகுதியில ஜம்மியத்துல் உலமா ஒரு முர்த்தத் என்ற ஃபத்வா கொடுக்குது. எதுக்கு கொடுத்தாங்க? அப்துல் ரவுஃபோட கொள்கையே என்னன்னு தெரியாம அப்துல் ரஹ்மான் மௌலவி உலத்துல. ஆனா அப்துல் ரஹ்மான் மௌலவி இங்க முர்த்தத்துக்கு பட்டம் கொடுத்து கூட அவரோட மதரசாவுக்கு முன்னால் இருக்கிறார். இன்னொரு கபர் வணங்கி இருக்கிறார். சொல்லி இன்னொருத்தர் இருக்கிறார். என்ன அவரும் என்ன சொல்ற? அப்துல் ரவுஃபோட கொள்கை அதே கொள்கையை தான் அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வக்காலத்து வாங்குறாரு. அவரை பத்தி அட்டாக் பண்ணி பேச மாட்டார், அவர் கொள்கை பின்னாடி பேச மாட்டார், இந்த ஃபத்வா எடுத்து பேச மாட்டார். என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாக நாங்கள் சொன்னால், அல்லாஹ்வுக்கு வாப்பா நாயகம் என்று சொல்லி அவரோட மதரசாவுக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கிறார் அவுன் என்று சொல்லி, அவரோட கொள்கையும் அப்துல் ரவுஃபோட கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அவரை அட்டாக் பண்ண மாட்டார், அவரை எதிர்க்க மாட்டார், அவர் சாப்பாடு கொடுத்தா போய் அந்த மனுஷமானவர்கள் தின்னுட்டு வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம் நாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப அந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபத்வா என்ன தெரியுமா? முர்த்தத்துக்கு. எதுக்கு கொடுத்தாங்க? உங்களுக்கு ஃபத்வா காப்பி எடுத்து பார்க்கறோம்னு நீங்க எடுத்து பாருங்க, எங்களுக்கு காட்ட தேவையில்லை. நீங்க ஜம்மியத்துல் உலமாட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபத்வா வாங்கி வாசிச்சு பாருங்க. அதுல எதுக்கு கொடுக்கப்படுது? அப்துல் ரவுஃப் அவர்களை சார்ந்தவர்களும் ஹுலூல் இத்திஹாத் அத்வைதம் பேசினாங்க. அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் இறங்கி இருக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்னு பேசினாங்க. அதுக்குத்தான் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கு வடிவம் கொடுத்தாங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பித்தார்கள். நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம் இருக்குது, உலகத்துல பார்க்கலாம், மறுமையில பார்க்கலாம்னு சொல்றோம். இவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய உருவம் தான் உலகத்தில் உள்ளதெல்லாம்னு சொன்னாங்க. அல்லாஹ் தான் உலகத்துல காட்சி அளிக்கிறான்னு. இதுக்குத்தான் அவங்க முர்த்தது பட்டம் கொடுத்தாங்களே தவிர அவங்க எதுக்கு கொடுக்கல? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்றது கொடுத்திருந்தா முழு அறிஞர்கள் என்ன செய்வாங்க? முன்னால வந்த அறிஞர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பண்புகளை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. ஷாஃபி இமாம், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்துல் ரஹ்மான் மௌலவி அவங்க ஷாஃபி மதுஹபை தானே பின்பற்றாங்க. நீங்க ஷாஃபி மதுஹபை ஃபிக்ஹ்ல பின்பற்றீங்க, உங்களோட மதுஹப்ல ஷாஃபி இமாம் இருந்தாங்களா அகீதால? இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அவனுக்கு சொன்ன பண்பெல்லாம் நிப்பாட்டணும், அல்லாஹ் அவனுக்கு என்னென்ன பண்புகளை சொன்னானோ அதை ஏற்றுக்கொள்ளணும், என்னென்ன பண்பு இல்லைன்னு சொன்னா அதை மறுக்கணும் தானே ஷாஃபி இமாம் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு மாற்றமா நீங்க இன்னைக்கு அஷ்கரின்னு ஒருத்தர் அவரே தௌபா செஞ்சுட்டு போயிட்டார், அவரோட கொள்கையை பிடிச்சிட்டு நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஷாஃபி இமாமோட மதுஹப்லயும் இல்ல, ரசூலோட மதுஹப்லயும் இல்ல, வழிகேட்ட நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்கன்றதையும் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த 1980 கொடுக்கப்பட்ட ஃபத்வா அத்வைதத்துக்கு எதிராக, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் அனைத்தும் அல்லாஹ்னு சொன்னத வழிகட்டு சிந்தனைக்கு எதிராக கொடுக்கப்பட்டதே தவிர அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, மறுமையில பார்க்க முடியும்னு சொன்ன அந்த கொள்கைக்கு கொடுக்கப்படல. நீங்க ஏறும்னா அந்த ஃபத்வா வாங்கி அப்துல் ரஹ்மான் மௌலவிட்டே கேளுங்க, அல்லாஹ்வுக்கு அதை கொஞ்சம் ஜம்மியத்துல் உலமா வாங்கிட்டாங்க, நான் வாசி பார்க்கறோம்னு கேளுங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்று சொன்னா வித்ருல குனூத் ஓதுறத பத்தி பேசுறார். வித்ருல குனூத் ஓதுறது சம்பந்தமாக அவர் ரமதான்ல என்னத்தை வைக்கிறாரு? ரமதான்ல அவர் வைக்கிற வாதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி 15 நாளையில குனூத்ல வித்ரு ஓதினாங்கன்னு பைஹக்கில வருதுன்னு ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சாரு. அந்த ஹதீஸ் அப்படி ஒரு ஹதீஸ் வரல. நான் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமானதுன்றதை நான் பதில நான் விளக்கப்படுத்துறேன். இப்ப வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? பாத்தீங்களா, அவர் என் மீது ஒரு பொய் சொன்னார். என்ன? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகளார் குனூத்த கற்றுக் கொடுத்தாங்க தானே, அப்படி ஒரு ஹதீஸ் இல்லன்னு நான் சொன்னேனா? நீங்க இந்த ஆடியோல நீங்க தெளிவாக பார்க்கலாம். என்ன நான் சொல்றேன், நீங்க தெளிவாக பாருங்க. 27வது நிமிடம் 15வது செகண்ட்ல இருந்து பாருங்க. நான் என்ன சொல்றேன்டா, இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் குனூத்துக்கு விளக்கம் சொல்கிற பொழுது குனூத்துல வித்ரு ஓதுறத பத்தி புகாரில ஹதீஸ் பார்க்கலாம், முஸ்லிம்ல பார்க்கலாம், எல்லா ஹதீஸ் கிதாபிலும் பார்க்கலாம் என்றார். அதுக்கு தான் நான் சொல்றேன், புகாரில வரவும் இல்ல, முஸ்லிம்ல வரவும் இல்ல, அப்துல் ரஹ்மான் மௌலவி பச்சை பொய்ய சொல்றான்னு விளங்கப்படுத்துறேன்.
அதை விளங்கப்படுத்தினது. இங்க எப்படி நம்ம பிரட்டி அடிக்கிறார் என் மீது, நான் ரசூலுல்லாஹ் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லி கொடுத்ததா வருது, அதை மறுத்தேன். அல்லாஹு அக்பர். அது அப்படி ஒரு ஹதீஸ் வருது, நான் தெளிவா அதுல சொல்றேன். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியெல்லாம் நான் மறுக்கல. என் மீது சொல்லப்பட்ட இன்னொரு பொய் என்பதை இதெல்லாம் மறுமை நாளில நன்மையாக வந்து சேரும் அவர் என்ற மன்னிப்பு கேட்கல என்று சொன்னான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் திருப்பியும் எடுத்து பாருங்கள், என்னுடைய அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். 27வது நிமிடம் 15வது செகண்ட் 2வது சீடி. அதனால சொல்றேன், அப்துல் ரஹ்மான் மௌலவி புகாரில முஸ்லிம்ல குனூத் வித்ரு குனூத் சம்பந்தமா வாரதாக சொல்றார். அது பொய் என்று சொல்லி போட்டு தான் பைஹக்கில வாரதாக ரசூலுல்லாஹ் ஓதினதாக சொல்றாரு. அந்த ஹதீஸ் மொத்தமா பலவீனம். அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை விதியின்படியிலும் பலவீனம் அழகாக விளங்கப்படுத்தின பிறகு இங்க வந்து மக்கள் எப்படி தெரியுமா ஏமாத்துறாரு, இங்க அன்றைக்கு அவர் வைக்காத சில ஹதீஸ்களை வச்சு இப்ப மக்களை குழப்புறார். எப்படி அவர் வைக்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஹஸன் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள், அதை நான் வித்ரில் ஓதுமாறு கற்றுத் தந்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வித்ரில் ஓதுறதுக்கு கற்றுத் தந்தாங்கன்ற அந்த பகுதி சஹீஹா வந்திருந்தால், வித்ரில் ஓத கற்றுத் தந்தார்கள் இருக்குதானே, இந்த துஆவை கற்றுக் கொடுத்தது ஆதாரப்பூர்வமான வேற பல ஹதீஸ்கள் வருது. வித்ரில் ஓத கற்றுத் தந்தார்கள் அந்த பகுதியும் சஹீஹாக இருந்தாலும் கூட இவர் ரமதான்ல பதில் எதுக்கு சொன்னாரு, இவங்க ரமதான்ல முழு வருஷத்திலே ஓத மாட்டாங்க, ரமதான்ல நோம்புடைய கடைசி 15ல ஓதுவாங்க. அதுக்கு எதை தெரியுமா உணர்ந்து காட்டுறாரு, ரசூலுல்லாஹ் ஹஸன் ரலியல்லாஹு பொதுவா சொல்லி கொடுத்தாங்க, நீ உன்னுடைய வித்ரிலே இதை ஓதுன்னு சொல்லி கொடுத்தாங்க தானே, அந்த பொதுவான ஹதீஸை வச்சு இங்க பெல்டி அடிக்கிறாரு. இதை வச்சுதான் நாங்க 17 ரமதான்ல 15ல ஓதுறோம்னு சொல்லி போட்டு அது தாங்காதுன்றது அவருக்கே தெரியும். அதுக்கு பிறகு சொல்றாரு, நாங்க ரமதான்ல கடைசி 15ல ஏன் தெரியுமா ஓதுறோம், சஹாபாக்கள் ஓதினா சரியா வந்திருக்குது. ரமதான்ல ரசூலுல்லாஹ் ஓதினு போய் சொன்னீங்களே, ரமதான்ல ரசூலுல்லாஹ் வித்ருடைய கடைசி 15ல ஓதினதாக போய் சொன்னீங்களே, சொல்லி போட்டு இங்க வந்து என்ன இல்ல, நாங்க ரமதான்ல கடைசி 15 சஹாபாக்கள் ஆதாரம் இருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை என்ன வைக்கிறாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், ரமதான்ல கடைசி 15ல குனூத் ஓதினாங்களாம். அதே முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால அதே தொடர்ல நீங்க 2-3 ஹதீஸுக்கு முன்னால போய் பாருங்க, அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குனூத்த ருக்குவுக்கு முன்னால் ஓதினதாக வருது. குனூத்த ருக்குவுக்கு முன்னால் ஓதினதாக வருது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு உமர் அவங்க ஓதினாங்கன்னு வச்சுதானே ரமதான்ல கடைசி 15ல ஓதினீங்க. சரி, அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வித்ர வந்து குனூத்த வந்து ருக்குவுக்கு முன்னால் ஓதினதாக வருது. அப்ப அதை நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா? ஏன் நீங்க ருக்குவுக்கு பின்னுக்கு ஓதுறீங்க? என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ருக்குவுக்கு பின்னால் ஓதுறதுக்கு ஒரு சஹாபிய வழிமுறை, ருக்கு அந்த வித்ருல 15ல ஓதுறதுக்கு இன்னொரு சஹாபிய வழிமுறை. இப்படி புரண்டு தந்த கொள்கையில உறுதி இல்லாம இருக்கக்கூடியவர்கள் இவங்க மதுஹபை பின்பற்றதுனால வந்த விளைவு என்ன தெரியுமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, யூகேல இருக்கிற ஈமானிய உறவுகளே, சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி திருப்பியும் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களை அழைத்து விளக்கம் தேடுகிற என்னுடைய சகோதரர்களே, இவர்களுடைய வழிகேட்டுக்கு பெரிய உதாரணம் ஒன்றும் இல்ல. இலங்கையில ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவாங்க, பெண்கள் பட்டா உருமுறியதுன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜிக்கு நீங்க மக்காவுக்கு போகணுமா, மதுஹபை மாத்தி ஹனபி மதுஹப்ல போங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போனா பொம்பளை பட்டா உருமுறி. இது என்னடா இது சட்டம், இது பெரிய கூத்தா இருக்குது, கும்மாளமா இருக்குது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி மக்களை வழிகெடுக்கிறதுக்கு புறந்தவங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்துல் ரஹ்மான் மௌலவிக்கும் அல்லாஹ் சத்தியத்துல விளக்கத்தை கொடுக்கணும். எனவே வித்ரு குனூத் சம்பந்தமாக அவர் ரமதானிலே சொன்ன அந்த ஆடியோவை கேளுங்கள், அதற்கு நான் சொன்ன பதிலை கேளுங்கள். இந்த விடுத்தம் அப்துல் ரஹ்மான் மௌலவி எப்படியெல்லாம் பிரட்டி அடிச்சு மாத்தி சொல்லிட்டு போறாரு பாருங்க. எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வித்ருல குனூத் ஓதுறது சம்பந்தமாக ரமதானுடைய கடைசி பகுதியில் ஓதுறதாக வந்த எல்லா ஹதீஸுகளும் பலவீனமானதுதான். சஹாபாக்களை தொட்டு மாறுபட்ட கருத்துக்கள் வந்திருக்குது. சஹாபாக்கள் மாறுபட்ட கருத்துக்களை சொல்வார்கள் என்றால் அதை ஆதாரமாக எடுக்க முடியாது. இரண்டாவது விஷயம் என்னது, நான் சொல்லல, ஷாஃபி இமாமே இதை சொல்லிட்டு போயிடறாங்க. அவர் சஹாபாக்கள் ஒரு விடயத்துல கருத்து வேற்றுமைப்பட்டா என்ன செய்யலாது, அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டா தான் எடுக்கணும், இல்லாட்டி ரெண்டையும் எடுக்க கூடாது அவங்களே சொல்லிட்டு போயிடறாங்க. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், ஹஸன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ்ல 2 மாதிரி வருது. ஒன்று, ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த துஆவை கற்றுத் தந்தார்கள் என்று வருது. இன்னும் சில அறிவிப்புகள் வருது, வித்ரில் ஓதுவதற்கு கற்றுத் தந்தார். வித்ரில் ஓதுவதற்கு கற்றுத் தந்தார்கள் என்று சஹீஹா வந்தால் அது ரமதான்ல மட்டும் ஓதுறதுக்கு செல்லுபடியாகாது. அது எப்ப வித்ரு தொழுதாலும் குனூத் ஓதுறதுக்கு சுன்னத்தை காட்டக்கூடிய ஹதீஸ் என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொண்டு அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களுடைய இந்த ஏமாற்று வித்தைகளை நாங்கள் விளங்கிக் கொண்டு சத்தியத்திலே வெளிப்படையாக வாழக்கூடிய நல்ல ஒரு நிலையை எங்களுக்குள் நாங்கள் ஏற்படுத்த
ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வித்ருல குனூத் சம்பந்தமா நான் தெளிவா அதுல பேசுறேன். அதை நீங்க ஒரு தடவை கேளுங்க. அப்பொழுது என்ன செய்யும்? தெளிவான விளக்கம் கிடைக்கும். அடுத்த விடயம் கூட்டுதுவா. 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட்டுதுவா ஓத இயலுமா இயலா? அதையும் நான் சொல்றேன். அவர் ரமதான்ல கொடுத்த விளக்கத்துக்கு என்னுடைய பதில் தெளிவாக இருக்கிற எடுத்து பாருங்கள். அதில் ஒரே ஒரு விடயம் என்ன அவர் சுட்டி காட்டுறாருண்டா, இந்த அந்த அந்த யாரு இப்னுல் லஹியாவுடைய அந்த ஹதீஸை எல்லா உலமாக்களும் பலவீனப்படுத்தி இருப்பதாக நான் ஒரு செய்தியை சொல்றேன். உண்மையிலேயே எல்லா அறிஞர்களும் அந்த இப்னுல் லஹியாவை பற்றி அந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வந்த நான் அந்த ஹதீஸை விமர்சனப்படுத்தி பலவீனப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்றேன். உண்மையிலேயே நான் என்ன அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்படி சொல்லியிருந்தால் அதை நான் தவறுன்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இப்னுல் லஹியா அவர்களை அவருடைய ஏடுகள் எரிந்ததனால் அவருடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அறிஞர்கள் விமர்சனம் செய்தது உண்மை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விடயம் என்னவென்றால், அந்த அப்துல்லாக்களை தொற்று அவரை தொற்று அப்துல்லாக்கள் அறிவித்திருந்தால் அந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில அந்த இப்னுல் லஹியாவை தொட்டு அப்துல் ரஹ்மான் அல் முக்ரி என்றவர் தான் அறிவிக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆனாலும் அந்த ஹதீஸ் முன்கத் என்ற பட்டியலில் தொடர்ந்து இருக்கும்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அது முன்கத் என்ற பட்டியலை விட்டு நீங்கி போகாது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதே நேரத்தில் ஃபத்ஹுல் பாரியில இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க இந்த ஹதீஸ ஹஸன் என்று சொல்றாங்களாம். அப்படி சொன்னதா என்ன செய்யல, ஃபத்ஹுல் பாரியில அப்படி ஒரு கருத்தை பார்க்க முடியல. அப்படி இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து விட்டு அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த பகுதியை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து தரட்டும், இல்லாவிட்டால் அதனுடைய பக்கத்தை எடுத்து சொல்லட்டும், எங்களுக்கும் பார்த்து அந்த ஹதீஸை மீளாய்வு செய்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்தது ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீதுகளில் இப்ப சஹீஹாவுக்கு நாங்க பார்த்தால் அதுக்கு தஹபி இமாம் என்ன செய்யணும்? இந்த சஹீஹான ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அப்பதான் அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்குது ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸுகளுக்கு. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வகையில தஹபி இமாம் அவர்கள் மௌனம் சாதிப்பதை பார்க்க முடிகிறது. அதுவும் இந்த ஹதீஸ் பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதையும் என்னுடைய ஈமானி உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால 10 வருடங்கள் வெளிப்படையா ஜமாத் நடத்தினாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை பயந்து சிந்திச்சு பாருங்க. ஏன் 10 வருட காலம் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்களே, ஒரு சஹாபிக்கு சொல்ல முடியாத ரசூலுல்லாஹ் துஆ கேட்க நாங்க ஆமீன் சொன்னோம்ண்டு நீங்க என்னோ வீடியோ எடுத்து பாருங்க, நான் அதுல தெளிவா சொல்றேன். அதை சொல்லும் பொழுது அப்ப நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, ரசூலுல்லாஹ் 10 வருஷம் தொழுவிச்சாங்க தானே, தனியே துஆ ஓதினாங்களான்னு கேளுங்கடா. அதுக்கு தான் நாங்க பல உதாரணங்கள் எடுத்து வச்சோம். ஏன்னா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது, ரசூலுல்லாஹ் ரப்பி கினி அஸாபக யௌம தஜ்மஉ இபாதக துஆ ஓதினது, நாங்க அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத ஓதினதுன்னு சொன்னோம். அதுக்கு கூட என்ன சொல்றாரு, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வந்து அல்லாஹ் புகழ்ற ஒரு முறையா, புகழ்ற ஒரு முறை இருந்தாலும் அதுக்கு மறைவான ஒரு துஆ வந்து இருக்குது. எப்படி? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத, யா அல்லாஹ் நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது, அப்படி என்றால் நீ தருவது மட்டும்தான் எங்களுக்கு தர முடியுமானது, எனவே தந்து விடுன்னு கேட்கிறோம் நாங்க. வலா முஅத்திய லிமா மனஅத, நீ தடுத்ததை யாராலும் தர முடியாதுன்னு நாங்க அல்லாஹ் பத்தி புகழ்ந்து தான் சொல்றோம். ஆனால் அதுக்கு மறைமுகமான ஒரு துஆ இருக்குது. எப்படி? ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பனா ظلمنا انفسنا, யா அல்லாஹ் நாங்களே எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளியாகி போய் விடுவோம்னு சொல்றோம். இதுக்கு மறைமுகமா எங்களை மன்னின்றது இருக்குதா இல்லையா? எனவே அதுல புகழ் இருந்தாலும் அல்லாஹ்வை புகழ்படுத்துவது இருந்தாலும் கூட அதுக்கு துஆவும் இருக்குதுன்றதை விளங்கணும். அதை விட தெளிவா இருக்குது. ரசூலுல்லாஹ் இஸ்திக்பார் செய்யலையா, அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் அஸ்ஸக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் உங்களுக்கு பிழை பொறுக்க தேடுகிறேன், பிழை பொறுக்க சொன்னாங்களா இல்லையா? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால துஆ ஓதினாங்க. அதுல வேற என்ன அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. என்ன? ரசூலுல்லாஹ் அதுவும் கூட்டு துஆக்கு தான் ஆதாரம். ரசூலுல்லாஹ் மௌனமா ஓதினா அது எப்படி சஹாபாக்களுக்கு தெரியும்னு கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். ரப்பி கினி அஸாபக, யா அல்லாஹ் நீ மக்களை ஒன்றுபடுத்துகிற நாளையில் என்னை உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாரென்று தனக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இத வந்து கூட்டு துஆக்கு ஆதாரம்ன்றார். காரணம் என்ன? இத சஹாபி அறிவிச்சார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் இதுக்கு பிறகு தொழுகையில வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் ஓதுவோம் நாங்க தக்பீர் கட்டின உடனே அதையும் சத்தம் போட்டு சொல்ல வேண்டியது. ஏன் தெரியுமா? அத சஹாபாக்கள் அறிவிச்சிட்டாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு தான் சொல்லிருப்பாங்க. அப்படியா? லுகர்லயும் அஸர்லயும் சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்களா? அப்ப இதுக்கு பூரா ஆமீன் சொல்ல வேண்டியது. எல்லாரும் சத்தம் போடுவதும் ஆமீன்
ஏன் சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ் லுஹர்லையும் அஸர்லையும் ஓதினாங்கன்னு சொல்லி கிடையாப்பா. ரசூலுல்லாஹ் மௌனமாக ஓதுறது சஹாபாக்கள் அசைவுகளின் மூலமும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சாதாரண சத்தத்தின் மூலம் அறிஞ்சு கொண்டாங்க. அதை நாங்க எப்படி பார்க்கிறோம்? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், ரசூலுல்லாஹ் தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தொழுகையை முடித்து விட்டால் சத்தத்தை உயர்த்தி திக்ர் செய்வார்கள், சத்தத்தை உயர்த்தி திக்ர் செய்வார்கள் என்று தெளிவா வருது. திக்ர் செய்வார்கள் தானே வந்துச்சு. இன்றைக்கு பள்ளிகளில் நடக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் துஆ ஓதுவாங்க, சஹாபாக்கள் ஆமீன் சொல்வாங்க. அந்த வெடிச்சத்தத்தை நான் கேட்டேன் ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்து விட்டால் சத்தத்தை உயர்த்தி திக்ர் செய்ய வழமை இருந்தது. அதைத்தான் இப்னு அப்பாஸ் பதிவு செய்றாங்க. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இல்லாத பல பொய்களையும் ரசூலுல்லாஹ் செஞ்சதாக அபாண்டமாக சுமத்துறார். ரசூலுல்லாஹ் கூட்டு துஆ ஓதினதாக வாய்ப்பூசாம சொல்றார். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல இந்த அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக்ன்ற அந்த துஆவை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க ரமதான்ல அவர் பேசுற செய்தி எடுத்து பாருங்க. ஒரு பள்ளியில இமாமாக இருந்தான்னு சொல்றாரு. அதுக்கு தான் நான் கேட்கிறேன், என்ன நான் தெளிவாக கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பள்ளியில இமாமாக இருந்தன்றதுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்கிறேன். நான் புகாரில எப்படி வருது அதையும் நான் சொல்லி காட்டுறேன். புகாரில அந்த அந்த இவர் அப்துல் ரஹ்மான் மௌலவிகள் காட்டக்கூடிய அதே ஹதீஸ்ல எப்படி வருது? இஷாவை நபிகளாரோடு தொழுது விட்டு தன்னுடைய சமூகத்தவர்களுக்கும் போய் தொழுவிப்பார்களான்னு நான் வருதே தவிர பள்ளியில இமாமாக இருந்தாங்கன்னு வருதான்னு கேட்டேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதையும் கூட நான் மறுத்து விட்டதாக ஹதீஸில் வந்ததை மறுத்து விட்டாக என் மீது அபாண்டமாக சுமத்துகிறார். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்ததை மறுக்கல. இமாம் என்று வந்திருந்தா ஏன் அதை மறுக்கணும்? இமாம் என்று பள்ளியில இமாமா இருந்தாரு வரல, தன்னுடைய சமூகத்தவர்களுக்கு போய் தொழுவிச்சாங்கன்னு வந்திருக்கு. சரி, இமாமாக இருந்தார்கள் வச்சு கொள்வோமே. வச்சு கொண்டிருந்தா கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முஆதே, நீ உன்னுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை பற்றி பிடித்துக் கொள், இறுக்கி பிடித்துக் கொள் தானே சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீ உன்னுடைய தொழுகையை முடித்த பிறகு நீ இந்த துஆவை ஓத வேண்டும், மக்கள் எல்லோரும் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று படிச்சு கொடுத்தாங்களா? ஏன் ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு சொல்லி கொடுக்காத நீங்க என்ன செய்றீங்க? சொல்லி கொடுக்குறீங்க. முஆத் ரலியல்லாஹு அந்த முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்களை நீங்க வாசி பாருங்க சகோதரர்களே. அதுல எப்படி வருது? முஆத் ரலியல்லாஹு போய் பெரிய நீண்ட சூறாக்கள் ஓதுறாங்க, தொழுவிக்கிறாங்க. ஒரு சஹாபி பின்னால தொழுதுட்டு இவர பின்னுக்கு தொலைலான்னு போய் தனியே தொழுதுட்டு போயிடுறார். அவரை வந்து முனாஃபிக் என்று சொன்னதுக்கு பின்னால அவர் வந்து விளக்கம் கேட்ட ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே அஃபத்தானு அந்த முஆதே நீ ஒரு குழப்பக்காரனான்னு கேக்குறாங்க. எதுக்கு? மக்களை கஷ்டப்படுத்துறவங்க நீட்டமா தொழுவிக்கிறீங்களேன்னு கேட்டு ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மக்களுக்கு தொழுவித்தால் சுருக்கமாக தொழுவியுங்கள், சின்ன சூறாக்களை ஓதி தொழுவியுங்கள் ரசூலுல்லாஹ் ஒழுக்கம் காட்டி கொடுக்குறாங்களே. இப்படி எல்லாம் ஹதீஸ்ல வருது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை ஓத மக்கள் ஆமீன் சொன்னாங்கன்னு ஏன் வரல? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது இன்றைக்கு நடக்கிற மாதிரி கூட்டு துஆ ஓதி ஆமீன் சொல்லி கொடுக்கிற ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுக்கவே இல்லை. முஆத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க. அதை நாங்க இன்றைக்கும் பாடமாக்கி நாங்களும் ஓதுறோம், எங்களோட மக்களுக்கும் சொல்லி கொடுக்கிறோம். நீங்க ஓதுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த திக்ருகள், தஸ்பீஹ்கள், இஸ்திக்ஃபார்கள் எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட துஆவும் கேட்டுக்கோங்க. நாங்க என்ன செய்றோம்? தனிப்பட்ட ரீதியில கேளுங்கன்னு சொல்றோம். எனவே கூட்டாக அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் சொல்வது போன்று 5 நேர தொழுகைக்கு பின்னாலும் சரி, மையத்து வீடுகளிலும் சரி, திருமணங்களுக்கும் சரி கூட்டா ஓதுறாங்க. இது பிதஅத், நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பாவம், முகத்தில் சுருட்டி வீசப்படக்கூடிய ஒரு பாவம். அதை விளையுங்க. ஏன் மையத்து வீட்டுல போய் துஆ ஓதுறாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களோட சகோதரனுக்காக நீங்க மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. இல்ல நான் துஆ கேட்கிறேன் நீங்க ஏன் ஆமீன் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல முடியல. மையத்து வீட்டு இந்த திருமணத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? மணமகனை வாழ்த்துகிற முறை பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று ஒவ்வொருத்தரும் ஓதுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர நான் துஆ கேட்கிறேன் ஆமீன் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? மிம்பர் மேடையில ஓதுறீங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மிம்பர் மேடையில மூமின்களுக்கு துஆ கேட்கிறத நிபந்தனையா வச்சிருக்கீங்க. ரசூலுல்லாஹ் எப்பயாவது மிம்பர்ல கையேந்தி மழை தேடி தொழுது வேறு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்களா? யோசிச்சு பாருங்களேன். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கூட்டு துஆ என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்காக கேட்டிருக்கிறார்கள். அது அல்லாமல் இந்த குனூத்துல ரசூலுல்லாஹ் ஓதினாங்கன்னு அந்த ஹதீஸ் சஹீஹாவின் அதுல அந்த குனூத்து நவாசில் அடிப்படையில் ரசூல் ஓதினது வந்திருக்குது. அது அல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேர தொழுகைக்கு பின்னால மையத்து வீடுகள்ல, கல்யாண வீடுகள்ல கூட்டு துஆ மஜ்லிஸ் நடத்தினதாக இந்த ஆதாரம் இல்லை என்பதையும் உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக நிறுத்திக்கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க தெரியுமா? கூட்டு துஆவை அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான் தெரியுமா? நீ முடியாது என்று சொன்னாலும்
ஒரு மலக்க வச்சு அதான் நிறைவேற்றுவான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் அவ்வளவு அழகா படிச்சிருக்கிறார் அப்துல் ரஹ்மான். ஏன்னா அவர் தௌரா ஹதீஸ் எல்லாம் நடத்துறவர் தானே, மிகப்பெரிய அறிஞர். தௌரா ஹதீஸ் எல்லாம் நடத்துறார், புகாரி முஸ்லிம் எல்லாம் படிச்சு கொடுக்கிறார். அதனால அவருக்கு விளங்கி இருக்குது பாருங்க. எப்படி என்னவா அந்த நீங்க கூட்டு துவா பித்அத்னு சொன்னாலும் அல்லாஹ் என்ன செய்வான், மலக்க வச்சு ஹயாத்தாக்குவான். அந்த ஹதீஸை நன்றாக வாசித்து பாருங்கள். எப்படி வருது தெரியுமா? அந்த ஹதீஸை நீங்க வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் யாராவது ஒருவர் தனிமையிலே மறைமுகமாக இருக்கிற நிலையிலே தன்னுடைய சகோதரனுக்காக துவா கேட்டால், பிரார்த்தனை செய்தால், ஒரு மலக்கை அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான், மலக்கும் முவக்கலும், ஒரு சாட்டப்பட்ட ஒரு மலக்கு அவரது தலைமாட்டில் இருப்பார். அவர் என்ன செய்வாரு, ஆமீன், இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, வலக பிமிதிலின், உங்களுக்கும் இது போன்று கிடைக்கட்டும் பிரார்த்தனை செய்வாராம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில அறிவு கூட வலக பிமிதிலின், உனக்கும் இது போல கிடைக்கட்டும் மலக்கு சொல்வார். முஸ்லிம் ரெண்டு மாதிரியும் வருது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மலக்குமார்களை பத்தி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மலக்குமார்கள்ன்றவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றத்துக்காக வைக்கப்பட்டவங்க. எனவே இந்த வேலைக்கு ஏன்னா ஒரு சகோதரர் மறைமுகத்தில் தன்னுடைய சகோதரனுக்காக துவா செய்தால் அவருக்காக என்ன செய்யுங்கள், நீங்க இப்படி ஒரு வேலையை செய்யுங்கன்னு ஒரு மலக்க வச்சு அது மலக்குக்குள்ள கடமை, அவர் அந்த வேலையை தான் செய்வாரு. எனவே அந்த வேலையை நாங்க எடுக்க போகப்படா. மலக்குக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த வேலையை நாங்க எடுக்க போகப்படா. நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தர தலைமாட்டிலும் போய் நின்றுவோங்க. அவர் எதையாவது துவா கேட்டா ஆமீன் சொல்லுங்க. அப்படியா நீங்க சொல்றீங்க? இல்லையே. தொழுகைக்கு பின்னால என்ன செய்வீங்க, நீங்க சத்தம் போட்டு துவா செய்வீங்க, எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன், தனிமையில ஒரு சகோதரனுக்காக துவா செய்வேன். அந்த மலக்கு அல்லாஹ் நியமிச்ச மலக்கு கட்டளை நிறைவேற்றார். இது போன்ற ஒரு கட்டம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கிற துவாக்கு ஆமீன் சொல்லுங்க, ஒவ்வொருத்தர தலைமாட்டில போய் நின்றுவோங்க, அவர் எப்பயாவது துவா கேட்டா ஆமீன் சொல்லுங்க. அப்படி இருக்குதா உங்களுக்கு கட்டளை? அப்துல் ரஹ்மான் என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும்னு கேட்டா ஒவ்வொருத்தர துவாவும் தலைக்கு பின்னால் கேட்டு ஆமீன் சொல்லணும். அப்படி அது ஹதீஸ் விளங்கணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது அல்லாம இன்னொரு வேலை இருக்குது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குகள் உலகத்துக்கு வருவார்கள். வந்து அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு துவா ஓதுவாங்க. எப்படி, யா அல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டி தன்னுடைய பொருளாதாரத்தை முடக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ நஷ்டத்தை கொடுப்பாயாக என்று ஒரு துவா செய்வாங்க. இது மலக்குமார்களோட வேலை. அப்ப இப்ப என்ன செய்யணும், நாங்களும் இப்படி துவா கேட்கணும். எதனாலும் காலையில சுபஹுக்கு எழுந்து யா அல்லாஹ், யாரெல்லாம் உலகத்தில் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத்து கொடு, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறார்கள் அவர்கள் பொருளாதாரத்தை அழைச்சிருந்து கேட்கலாமா, இது உங்களோட வேலை இல்லை. பதுவா செய்வது உங்களோட வேலை இல்லை, அது மலக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் பள்ளிக்கு வந்து ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தால் அவருடைய wudu முறியும் வரையில் அவருடைய மன்னிப்புக்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று சொன்னாங்க. அப்ப இது போற என்ன செய்யுங்க, இந்த பள்ளி ஹஜ்ரத் மார்க்கெல்லாம் சொல்லி வச்சா சரி. எப்படி இந்த நீங்க நாளும் பள்ளிக்கு யாராவது வந்து நின்னா நீங்க தனியா ஒரு முழுக்கு துஆ செய்யுங்க. எதுக்கு, பள்ளியில கொஞ்சம் பேர் இருக்காங்க தானே அவங்களுக்காக. மலக்குமார்களோட வேலையை கொண்டு போய் ஏனப்பா மனுஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க? நாங்க சொல்றோம் தானே, ஒரு மனிதன் தனிமையில் துஆ கேட்கும் பொழுது இன்னொரு சகோதரனுக்காக துஆ கேட்கும் பொழுது வருது, எல்லா துஆக்கும் இல்ல. உதாரணமா நான் இன்னொரு சகோதரனுக்கு துஆ கேட்டாதான் அந்த மலக்கு ஆமீன் சொல்லுவார். அப்படி ஹதீஸ்ல வரும் பொழுது நீங்க எல்லா துஆக்கும் ஆமீன் சொல்லுங்கன்னு பழக்கி வச்சிருக்கீங்களே, அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டேலுமா? எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஹதீஸுடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தா மாத்திரம் விளங்கும். அதுக்கும் இந்த இன்னைக்கு நடக்கிற கூட்டுதுவாக்கு சம்பந்தம் இல்லை. அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த மலக்கு ஆமீன் சொல்றதா ஒருவர் ரகசியமாக ஒருத்தருக்கு கேட்கும் துவாவுக்கு மலக்கு ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக, உனக்கும் இது போன்று கிடைக்கட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றாரு. இது போன்று நீங்களும் காட்டுங்க. ஒருத்தர் தொழுகை முடிந்த பிறகு இமாம் துவா கேட்கலாம், எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க ஒரு ஹதீஸை காட்டுங்க, எல்லாரும் செய்யலாம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒழுக்கத்தை விளங்கினா சரி. எனவே இந்த அடிப்படையில நாங்கள் ஒழுக்கத்தை விளங்கிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதல்லையா விட்டுட்டு போயிங்களே, ஏன் இவ்வளவு தர்க்கம், ஏன் இவ்வளவு மேடைக்கு மேடை போடுறீங்க, ஏன் ரசூலுல்லாஹ் செய்யாத இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறுவ பாக்குறீங்க? எனவே இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டு துவாக்கள் 5 நேர தொழுகைக்குனாலும் சரி, கல்யாண வீடு, கத்த வீடு, எல்லாவற்றும் நடக்கக்கூடிய விதத்துக்கள் என்பதை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த கூட்டு துஆவை பத்தி பேசுற நேரத்துல அவர் ஒரு விஷயத்தை சொல்றார், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா, இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் கூட்டு துஆ பித்அத் என்று சொல்றாரு. ஜம்மியத்துல் உலமா ஃபத்வா வெளியிட்டு இருக்குது கூட்டு துஆ பித்அத் என்று சொல்லிட்டு நான் சொல்றேன். சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி எப்படிப்பட்டவர்டா, ஜம்மியத்துல் உலமா ஒரு கலந்துரையாடலுக்கு அழைத்த பொழுது
அதில் கலந்து கொள்ளாமல் ஓடி ஒளிந்தவர் என்று நான் சொல்றேன். அப்படி சொன்னத இவர் மக்களை ஏமாத்தலாம் தானே. வீடியோ இருக்குதப்பா, அந்த வீடியோவை பார்த்து அவங்கள போய் விளக்குண்டு கூட பார்க்காம என்ன செய்யறாரு, விட்டடிச்சுட்டு போயிடுறாரு. எப்படி சொல்றாரு, நான் அதுல தெளிவாக சொல்றேன். எப்படி சொல்றேன் தெரியுமா? ஜமியத்துல் உலமா வந்து அப்துல் ரஹ்மான் மௌலவி விவாதத்துக்கு கூப்பிட்டேன்னு நான் சொல்லல, விவாதத்துக்கு கூப்பிட்டேன்னு நான் சொல்லல. நான் சொல்றது என்னன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் கலந்துரையாடலுக்கு தான் அழைத்தார்கள், கலந்துரையாடலுக்கு தான் அழைத்தார்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நீங்கள் வேணுமுண்டா அந்த ஆடியோவை கொஞ்சம் திருப்பி பாருங்க. எப்படி 53வது நிமிஷத்துல பாருங்க, 53வது 2வது சீடியில 53வது நிமிடத்தை பாருங்க. நான் தெளிவா சொல்றேன், கலந்துரையாடலுக்கு தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்றேன். இவர்கள் என்ன செய்யறாரு பாத்தீங்களா, ஜமியத்துல் உலமால விவாதமா நடக்குது, நாங்க விவாதத்துக்கு போறது, நம்ம விவாதமே நடக்குது. நான் சொல்லவே இல்லை விவாதம் நடக்குது, நாங்க கலந்துரையாடல் நடக்குதுன்னு நான் சொல்றேன். 53 நிமிஷத்தை எடுத்து பாருங்க. எனவே நான் கலந்துரையாடலுக்கு விவாதத்துக்கு அழைத்ததாக சொன்னது என் மீது சொல்லப்பட்ட ஒரு படுகூறு, என் மீது சொல்லப்பட்ட ஒரு பொய் என்பதையும் சமூக மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, இதுல அவர் சொல்றார் ஜமியத்துல் உலமா மதிக்கிறார் பாருங்க. எனக்கு கேட்டாரு, இவர் ஜமியத்துல் உலமாட மேடை படியை மிதிச்சிருக்கிறாரோ தெரியாது, இவர் ஜமியத்துல் உலமா அங்கத்தவரா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கை ஜமியத்துல் உலமால அங்கத்துவம் பெறுவது பெரிய ஒரு வேலை இல்ல, விளங்குதா? ஜமியத்துல் உலமாவால கொடுக்கப்பட்ட ஐடென்டி கார்டு எனக்கிட்ட இருக்குதுதான், விளங்குதா? ஜமியத்துல் உலமாக்கு ஒரு 10 கூட்டத்துக்கு போயிட்டு வந்து அங்கத்தவராகியாச்சு, அது பெரிய ஒரு வேலை ஒன்று இல்ல, விளங்குதா? என்னமோ பாராளுமன்றத்துல பட்டம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவு தெளிவா ஆய்வு பண்ணி கருத்து சொல்லி மக்கள்கிட்ட உள்ள சிறுக்கு விதத்தெல்லாம் கடையிறாங்க தானே. புற விஷயத்துல தெளிவான ஒரு முடிவெடுக்கலாம் இருக்கிறாங்க இவங்க. அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர், அதை பத்தி நான் பேசல. ஆனால் இந்த ஜமியத்துல் உலமால இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இவர் ஜமியத்துல் உலமாவை மதிக்கிறத பாருங்க. எப்படி மதிக்கிறாரு, இவர் சொல்றாரு என்ன, அழைப்பு 2 மாதிரி இருக்கும். ஒன்று சாதாரண அழைப்பு, சிலது விசேட அழைப்பு. நாங்க விரும்பினா போவோம், விரும்பினா போக மாட்டோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஜமியத்துல் உலமா இப்படி கூட்டுதுவா சம்பந்தமாக நாங்க கலந்துரையாடல் நடத்த போறோம் அறிவிக்கிறது, இது சாதாரண ஒரு விஷயமா, இது ஒரு பெரிய விஷயமா? அவர் சொல்லாம ஏற்றுக்கொள்றார் என்ன, அவர் உண்மையிலே அந்த கூட்டத்தை புறக்கணிச்சார். இப்படித்தான் சகோதரர்களே, உலமாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசுற இடத்துல போய் பேச மாட்டாங்க, விளங்குதா? முட்டோட்ட கோழி மாதிரி கத்தி திரிவாங்க. இதுதான் நடக்குது. அவரே சொல்லாம சொல்றாரு, ஜமியத்துல் உலமா அப்படி ஒரு கலந்துரையாடல் நடந்ததுதான், அது விசேட அழைப்பல்ல. இவருக்கு என்ன செய்யணும், வெத்தில பார்க்க வச்சு என்ன செய்யணும், அழைக்கணும். அப்பதான் போவாரு போல விளங்குது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சத்தியத்தை விரும்புற ஒரு மனிதன் கடமை என்ன, சந்தர்ப்பம் கிடைக்குது அப்ப உட்கார்ந்து என்ன செய்யணும், சத்தியம் இருக்கா இல்ல, ஆதாரம் இருக்குது, விதத்தின் எழுதியலாம்னு சொன்னா. அதுல வேற சொன்னாருன்னா புதிய பத்துவா இருக்கலாம், புதிய பத்துவா இருக்குதான், விரும்புறவங்க ஓதுங்க, விரும்புறவங்க ஓதலாம். அப்ப பழைய பத்துவான்னு வெளியிட்டாங்களே இல்லையா, புதுவா விதத்துன்னு சொல்லி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நீங்கள் தெளிவாக அவருடைய வீடியோவை பாருங்கள். அவர் சொல்வது வெட்ட வெளிச்சமான பொய். நான் விவாதத்துக்கு அழைத்ததாக சொல்லவும் இல்லை. என்னுடைய 53வது நிமிடத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். தெளிவாக நான் சொல்ல, கலந்துரையாடலுக்கு தான் அழைச்சாங்க. இவர் தான் அந்த மஜ்லிஸை மதிக்கவே இல்லையா, அதெல்லாம் சாதாரணமான மஜ்லிஸ். அவர் அதை விட பெரிய ஒரு வேலைக்கு போயிட்டார், விளங்குதா? அவர் என்ன வேலைக்கு போனாரு, அவ்வளவு விசேடமான வேலை என்னன்னு சொல்லி இருந்தா கொஞ்சம் தெளிவா இருக்கும். எனவே கூட்டு துஆவோடு சம்பந்தப்பட்ட இந்த விடயங்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், தராவீஹ் தொழுகை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தராவீஹ் தொழுகை சம்பந்தமாக அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் எவ்வளவு பேசினார்கள் எனக்கு தெரியாது, ஆனா வீடியோவை கட் பண்ணி இருக்கிறாங்க, வீடியோவை கட் பண்ணி இருக்கிறாங்க. அவர் பேசினது முழுமையாக இல்லை. ஆனா அவர் அதுல என்ன செய்யறாருன்னு சொன்னா, அப்பட்டமான ஒரு வழிகேட்டு சிந்தனையை மக்கள் மட்டத்தில் கொண்டு வர. என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் எந்த அறிஞர்களும் சொல்லாத ஒரு வழிகேட்டு சிந்தனை. என்னன்னு சொன்னா, தராவீஹ் தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய நாங்க எல்லா ஆய்வுகளை பார்த்தாலும் எந்த அறிஞர்களும் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் 23 தொழுததாக சொல்லல. ரசூலுல்லாஹ் 23 தொழுததாக சொல்றவர் இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவியும் அவரை போல ஒரு சிலர் இருக்கிறாங்க. இவங்க தான் சொல்றாங்களா? ஏன்னு சொன்னால், எல்லா அந்த காலத்திலிருந்து வந்த அறிஞர்கள் வாயால சொல்லாட்டியும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 23 தொழுததாக இப்னு அபீ ஷைபால வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டதுன்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர் இருக்கிறார் தானே, அவர் இட்டுக்கட்டப்பட்டவர் என்று தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இவரும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் ரமலானிலே பேசும் பொழுது அந்த ஹதீஸ் பலவீனமானதுன்றதை ஏற்றுக்கொண்டு போட்டுதான் என்னென்னமோ விளக்கம் சொல்லி அந்த ஹதீஸை சஹீஹாக்க பார்க்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமான பலவீனம்டா கூட ஒரு முயற்சி பண்ணலாம். ஆனா இது சாதாரணமான பலவீனம் அல்ல, அது
இட்டு கட்டப்பட்டது. அபூ ஷைபா இப்ராஹிம் இப்னு உஸ்மான் என்பவர் லேசான விமர்சனம் அல்ல. அவரை பத்தி வந்திருக்கிற விமர்சனங்களை பாருங்க. அவரை பத்தி அபூபக்கர் என்ற அறிஞர் சொல்றாரு, அஹ்மத் இப்னு ஹம்பல் அவரிடத்துல கேட்டபடிச்சாம் அவர் பலவீனமானவர்னு சொல்லப்பட்டுச்சாம். அவரை பத்தி யஹ்யா இப்னு மঈன் சொன்னாங்களாம், தஈஃப்னு சொன்னாங்களாம். அதே போல திர்மிதி இமாம் அவர் முன்கருல் ஹதீஸ் சொன்னாங்களாம். அதே போல நசாயி போன்றவங்க வந்து மத்ரூக்குல் ஹதீஸ் கலையில விடப்பட்டவர், நிராகரிக்கப்பட்டவர் போன்ற வார்த்தைகள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சிலர் சொல்றாங்க அவருடைய ஹதீஸை நீங்க எழுதி வைக்காதீங்க. எப்படி சாலிஹ் இப்னு முஹம்மத் அல் பக்தாதின்றவர் சொல்றாரு, அவர் பலவீனமானவர், லா யுக்தபு ஹதீதுஹு, அவரோட ஹதீஸை எழுதவே கூடாதுன்னு சொல்றார். யாரு இவர் சொல்றாரு? சாலிஹ் இப்னு முஹம்மத் அல் பக்தாதி சொல்றாரு, இந்த இப்ராஹிம் இப்னு அபூ ஷைபா இருக்கிறார் தானே, இப்ராஹிம் இப்னு உஸ்மான் இருக்கிறார், அவரோட ஹதீஸை எழுதவே கூடாதுன்னு சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஹக்கம் என்பவரை தொட்டு பல முன்கரான நிராகரிக்கப்பட்ட ஹதீஸுகளை, பொய்யான ஹதீஸுகளை அறிவிப்பாரு. யார் அந்த ஹக்கம்? இந்த ரசூலுல்லாஹ் 23 தொழுததாக வருது தானே, அவர் அந்த ஹதீஸ்ல தான் அவர் வாரார். அந்த ஹக்கமை தொட்டு தான் அறிவிக்கிறார். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே 20 வித்ரும் தொழுதார்கள் வருது தானே, இந்த ஹதீஸ யார் நிராகரிக்கப்பட்டது, பொய்யிட்டு தெளிவாக சொல்றாங்க. யாரு? சாலிஹ் இப்னு முஹம்மத் அல் பக்தாதி என்று சொல்பவர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த இப்ராஹிம் இப்னு உஸ்மான் இப்னு இப்ராஹிம் என்றவர் யார் தெரியுமா? அவர் ஹதீஸையே எழுதக்கூடாது, அவர் நிராகரிக்கப்பட்டவர், அவர் பொய்யான நிராகரிக்கப்பட்ட ஹதீஸுகளை எல்லாம் அறிவிப்பார் ரசூலுல்லாஹ்வுடைய பேர்லன்னு சொல்லி விமர்சிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ வாய்க்கு லேசா என்ன தெரியுமா சொல்றாரு? வாய்க்கு லேசா சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன? அதை வந்து சஹீஹாக்கலாம், அதை வந்து சஹீஹாக்கலாம் சொல்றாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவரைக்கும் வரலாற்றில் யாரும் சொல்லாத ஒரு செய்திதான், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் என்ன செய்யும்? அமல்களின் ஊடாக, மக்கள் தொடர்ந்து செய்கிற அமலின் ஊடாக சஹீஹுடைய அந்தஸ்துக்கு வரும்படி யாரும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்றார். புகாரி இமாம் சொன்னதாகவும் மாலிக் இமாம் சொன்னதாகவும் ஒரு சில கதைகளை உட்டடிச்சிட்டு போறாரு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மாலிக் இமாம் சொன்னாங்களாம், மதீனா வாசிகளுடைய அமல் எங்களுக்கு போதும், நாங்க ஹதீஸுகளையோ சனதுகளையோ பார்க்க மாட்டோம்னு சொன்னாங்களாம். அந்த மாலிக் இமாம் மதீனால எத்தனை தொழுவிச்சாங்க தெரியுமா? 39 தான் தொழுது இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? மாலிக் இமாமை பின்பற்றி இல்ல மதீனால வந்து அது சரிதான் 39 தொழுவுங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஷாஃபி இமாம் 23 தொழுவது எனக்கு விருப்பம்னு சொன்னதனால அதை புடிச்சிட்டு சண்டை பிடிக்கிறீங்க. அப்படிதானே? உங்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுதோ அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் தொழுதாங்கன்றதோ அல்ல, ஷாஃபி இமாம் சொல்லிட்டாங்க 23 தொழுவது எனக்கு விருப்பம் உண்டு, அதனால தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம உங்களுக்கு ஏற்கனவே ரமதானுடைய சீடிக்கு கொடுக்கப்பட்ட பதில சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 தொழுதற்கு ஆதாரம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 23 தொழுதற்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதற்கு ஆதாரம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு 11 தொழுவிக்குமாறு ஏவியதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? தெளிவாக சொல்லி இருக்கிறோம். எனவே சஹாபாக்களுடைய அமல்களும் தாபியீன்கள் இமாம்களுடைய அமல்களும் எங்களுக்கு என்ன செய்து 23க்கு பலமாய் இருக்குது, 11 விட கூட சொல்லலாம்ன்றதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இட்டுக்கட்டப்பட்ட மௌதுஆன நபிகளாரின் மீது பொய்யாக புனையப்பட்ட ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் மன் கலிப அலைய முத்தஹம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார், யாராவது ஒருவர் என் மீது பொய்யாக ஒரு ஹதீஸை புனைந்து சொன்னால் அவர் நரகத்தில் ஒரு இடத்தை புக் பண்ணிக் கொள்ளட்டும். எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களாலும் மிக பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்ற அளவுக்கு போற ஒரு ஹதீஸை கொண்டு வந்து இல்ல ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு அப்துல் ரஹ்மான் மூலை வாய் பூசாம சொல்றாரே, இவர் அல்லாஹ் பாதுகாக்கட்டுமா? நரகத்துல ஒரு இடத்தை புக் பண்ணி கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாய் பூசாம சொல்றார் ரசூலுல்லாஹ் 23 தொழுததா? அல்லாஹ் அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள், மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கிذ்புன், பொய் என்று அறியப்பட்ட ஒரு விடயத்தை என் மீது யாராவது சொல்வாராக இருந்தால் ஃபஹுவ அஹதுல் காதிபைன், அவர் 2 பொய்யர் ஒரு பொய் என்று அழகாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முஸ்லிம் இமாம் பதிவு செய்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்று இவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் 23 தொழுதலாக சொல்றார், ஆதாரபூர்வமான இந்த ஹதீஸும் வரல. அப்ப இவர் ஒரு ஹதீஸ கட்டின குற்றத்துக்கு போறார், நரகத்துல இடத்தை புக் பண்ணிக்கொள்ளும். அல்லது அந்த இப்னு அபீ ஷைபால வரக்கூடிய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை இவர் என்ன செய்றார்? ரசூலுல்லாஹ் தொழுதலுக்கு ஆதாரம் காட்டுறார். அப்போ ஒரு பொய்யை எடுத்து சொல்றார், இவர் ஒரு 2 பொய்யல் ஒரு பொய் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை வச்சு கொண்டு 23க்கு ஆதாரம் இருக்குதுன்னு என்ன செய்யுது? வக்காலத்து வாங்குறதுக்கு தானே, பேசுறதுக்கு தானே. நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்குறதுக்குள்ள
உள்ள குற்றத்தை அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களுக்கு கொடுத்து விடும் என்பதையும் என்னுடைய ஈமானிய உறவுகள் இஸ்லாமிய தாய்மார்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டு இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி இந்த தராவீஹ் தொழுகை விஷயத்துல எவ்வளவு பித்தலாட்டம் ஆடுறாருன்றதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, இந்த அவருடைய ஆடியோவையும் கேளுங்க, என்னுடைய அந்த வீடியோ பதிலையும் கேளுங்க, அதுக்கு ஒரு சமீபத்தில் அவர் பேசினதையும் கேளுங்க, இப்பொழுது நான் சொன்னதையும் கேளுங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 தொழுதலாக வரக்கூடியது இட்டு கட்டப்பட்டது. அதனுடைய அர்த்தத்துக்கு பல ஹதீசுகள் வந்தாலே அது சஹீஹாகாதுன்ற பொழுது அமல்களை வச்சு இப்படி சஹீஹாகலாம். இந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் அறிவிக்கிறது கூடுமா கூடாதான்றதை பத்தி ஒரு சில அறிஞர்கள் சொல்றத பாருங்க. முஹம்மது இப்னு அப்துல் ஹலீம் இப்னு முஹம்மது அப்துல் ஹலீம் அல்-லக்னோவி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னால், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளை அறிவிப்பது ஹராமாகும், தெளிவாக சொல்றார். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ அறிவிப்பு செய்யறதே ஹராமாம். அப்ப எப்படி அதை கொண்டு அமல் செய்யலாம், எப்படி அதை மக்களுக்கு சொல்லி இந்த ஹதீஸை வச்சு 23 தொழுங்கன்னு சொல்லலாம்? அதே போன்று பாருங்கள், அவர்கள் சொல்கிறார்கள் ஒரே ஒரு நோக்கத்துல இப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்றதுக்காக மட்டும் அந்த ஹதீஸ் எடுத்து சொல்லவே இருக்கும். அதே போன்று அபூ ஸக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிற பொழுது அழகாக சொல்கிறார்கள், யஹ்ருமு ரிவாயத்துல் ஹதீஸில் மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை அறிவிப்பு செய்வது ஹராம் ஆகும். எதுக்கு? அலாமன் அரவ கௌமு மௌதுஅன், மௌது கொண்டு தெரிஞ்சு கொண்டு அறிவிக்கிறது ஹராமா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் மௌலவி ரமதான்ல பேசும்போது சொல்றாங்க அந்த ஹதீஸ் லைஃப் தான், ஆனாலும் மக்களுடைய செயற்பாட்டை வச்சு சஹீஹ் ஆகுமா. இந்த தடவையும் சொல்றாருன்னா ஹதீஸ் லைஃப் தான், ஆனா மக்களுடைய அந்த செயலுக்கு தான் இவ்வளவு காலம் செஞ்சு கொண்டு வந்தாங்கன்றதை வச்சு சஹீஹ் ஆகும். அடேப்பா, எப்படி அப்பா சஹீஹ் ஆகும்? இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் எப்படி சஹீஹ் ஆகும்? எனவே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை அறிவிப்பு செய்யறது, அமல் செய்யறது பரவு. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்றதே ஹராம். ஹதீஸ் சொல்லக்கூடாது. இப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர ஹதீஸ் ஒன்று இருக்குதுன்னு மொத்தமா சொல்லக்கூடாது, ஹராம்னு சொல்றாங்க. அதே போன்று அஹ்மத் இப்னு அலி இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அறிவிக்கிறதாக இருந்தால் 2 நிபந்தனை உண்டு. அதுல ஒரு சட்டம் வரக்கூடாது. இரண்டாவது, அதுக்கு ஒரு அடிப்படைகள், அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும், அதுக்கு சில அடிப்படைகள் இருக்கணும்னு சொல்றாரு. அதே போன்று சும்மா அறிவிக்கல, விளங்குதா? சும்மா ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அறிவிக்க முடியாது. அதே போன்று ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி இமாம் அவர்கள் சொல்கிற பொழுது அவர்களும் சொல்கிறார்கள், வகத் அத்பஅ அலா ذلك علماء الحديث فجزموا بانه لا تحل روايه الموضوع. அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ்களை அறிஞர்களும் உலமாக்களும் முடிவெடுத்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அறிவிப்பு செய்ய முடியாது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்குது. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ அறிவிப்பு செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் 23 தொழுதாங்கன்னு சொல்றதே ஹராம். எதுக்கு சொல்லலாம்? இப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்றதுக்கு சொல்லலாமே தவிர இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு மொத்தமா சொல்லக்கூடாதுன்னு இவ்வளவு நிறைய அறிஞர்கள், எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் ஒன்றுபட்ட ஒரு நிலைமையில சொல்றாங்கன்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது சொல்றாருன்னா, இந்த 23ன்றது வந்து நீடூடி காலமா செஞ்சு கொண்டு வரப்படுதாம். ஆனா நாங்க பார்க்கிறோம், சஹாபாக்கள காலத்திலிருந்தே முரண்பாட ஆரம்பிச்சிருக்கு. சஹாபாக்கள காலத்திலிருந்தே ஒன்றென்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் 11 தொழுவிக்க சொன்னதற்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. 11 தொழுவிக்குமாறு கட்டளை போட்டதற்கு. அதே போன்று பார்க்கிறோம், மாலிக் இமாமுடைய காலத்துல 39 தொழுது இருக்கிறாங்க. அதே போன்று பார்க்கிறோம், அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்வத் அவர்கள் 47 ரக்காத் தொழுவாங்களாம். அதே போன்று சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் 15 17 தொழுவாங்களாம். இப்படி எல்லாம் பலவிதமான அறிவிப்புகளை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இரவு தொழுகை விடயத்தில், ரமதானுடைய காலத்தில் இரவு தொழுகை விடயத்தில் நீண்ட ஒரு பரவலான ஒரு கருத்து வேற்றுமை எண்ணிக்கையில இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் தெளிவான செய்தியாக வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்திலும் சரி, ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி 11 தொழுதார்கள்ன்றதை பார்க்க முடியுது. ஒரு சில அறிவிப்புகள்ல 13 தொழுதலாக வருது. பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 தொழுது இருக்கிறாங்கன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு அப்துல் ரஹ்மான் மௌலவியை விமர்சிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு எனக்கும் அப்துல் ரஹ்மான் மௌலவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆனால் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சமூகத்துக்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில பொய்களை, வெளிப்படையான பொய்களை சொல்கிறார். எனவே அந்த பொய்களிலிருந்து மக்களை வெளிப்படுத்தி தூய்மையான இஸ்லாத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நேரத்தை ஒதுக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதான்ற அந்த சப்ஜெக்டை பத்தி பேசும்பொழுது ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன தெரியுமா? இதெல்லாம் பார்க்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல, இதெல்லாம் எங்களோட ஜொப்பான்னு கேட்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா? இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கலாம், இதெல்லாம் எங்களோட ஜொப்பான்னு கேட்டு போட சொல்றாரு. மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இப்படி ஒரு முயற்சி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மக்களுக்கு தெளிவுபடுத்துறது போற முதலாவது தன்னை வாழ்க்கையில் அமல்படுத்தணுமே, தான் விளங்கி வச்சிருக்கணுமே, தனக்கு ஒரு ஆய்வு இருக்கணுமே, குர்ஆன் ஹதீஸை பத்தின அறிவு தனக்கு இருக்கணுமே, அப்பதானே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். என்ன இது ஜொப்புன்ற, இது எனக்கு எந்த ஜொப்பே இல்லை, ஆனால் நான் செய்கிறேன் என்ற. அன்பான இஸ்லாமிய, இது ஜொப்பு கிடையாது. ஒவ்வொரு ஆளுங்களும் இதை விளங்கி வச்சிருக்கணும், ஒவ்வொரு உலமாக்களும் இதை விளங்கி வச்சு மக்களுக்கு தெளிவு கொடுக்கணும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக யூகேயிலே மஸ்ஜிதுல் அப்ரார் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, பொதுமக்களும் சரி, உங்களோடு இருக்கிற இரக்கத்தின் காரணமாகத்தான், சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து அவர் சொன்ன பொய்களை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். எனவே நான் சொல்வது சரி என்று நான் அடித்து சொல்ல வரவில்லை. இந்த அவருடைய 3 சீடிகளும் என்னுடைய 3 சீடிகளும் இருக்கின்றன. நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொஞ்சம் நடுநிலைமையாக அவரோட சீடி ஒன் பண்ணுங்க, அவர் சொல்ற வாதத்தை எடுத்து பாருங்க, நான் சொல்ற பதில பாருங்க, அதுக்கு பிறகு நான் சொன்ன பதிலுக்கு அவர் இந்த தடவை வைக்கிறதானே அதையும் பாருங்க, அதுக்கு நான் சொல்ற பதில பாருங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கா பார்த்து யார் பேச்சு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படுது அல்லாஹ்வை பயந்து பாருங்கள் சகோதரர்களே. உலகம் எங்களுக்கு இலக்கல்ல, உலகம் எங்களுக்கு நோக்கம் அல்ல. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மறுமைக்காக வாழ வந்தவர்கள். அதனாலதான் இவ்வளவு நாங்கள் சத்தியத்தை விளங்குறதுக்கு ஆசைப்படுறோம், சத்தியத்தை விளங்குறதுக்கு போட்டி போடுறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய முயற்சி, உங்களுடைய முயற்சிகள், அப்துல் ரஹ்மான் அவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த சத்தியத்தை உள்ளத்தினால் நேசித்து நாங்கள் வாழ்க்கையை அமல்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது. எனவே திருப்பி திருப்பி நான் சொல்கிற செய்தி என்னவென்றால், அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்கள் பித்அத் சம்பந்தமாக பேசிய செய்தியும், அவர்கள் ஒரு சில கேள்விகளுக்கு அளித்த பதில்களும் ஆடியோவாக, வீடியோவாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் கொடுத்த பதில்களும் அழகாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. நீங்க ரெண்டையும் பாருங்க, ஒவ்வொரு வாதத்தையும் எடுங்க. டைப் பண்ணா பரவாயில்ல, கிழமையில ஒரு அவரை ஒதுக்குங்க, ஒதுக்கி அவர் சொல்ற கேள்வி எடுங்க, நான் சொல்ற பதில், நான் ஆர்டர் பண்ணி தான் சொல்லி இருக்கிறேன். நீங்க ஒவ்வொன்றா பாருங்க, பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அதே போன்று அவர் இந்த கடைசியா சொன்ன விளக்கம் இருக்குதானே, அதுல என் மீது பல பொய்களை சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸின் மீது பல பொய்களை சொல்றாரு. அந்த பொய்களை எல்லாம் நான் என்ன முடியுமான அளவுக்கு புகாரில, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இலக்கங்களோட சொல்லி இருக்கிறேன். நீங்க அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் புரட்டி பாருங்க, நான் சொல்றது சரியா அல்லது அவர் சொல்ற மாதிரி வந்திருக்குதான்னு பாருங்க, பார்த்து தெளிவு பெற முயற்சி செய்யுங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், அடுத்தது மிக முக்கியமான விடயம் என்று சொன்னா, நான் பித்அத் சம்பந்தப்பட்ட அவர வாதங்கள் முழுக்க பிளேடு நான் ஒரு சீடி பேசியிருக்கேன். அவர் பித்அத் சம்பந்தமா வைக்கிற வாதங்கள் பிளேடு பேசியிருக்கிறேன். அதை பத்தி ஒரு தொடு அவர் தொடல், அதுக்கு ஒரு விளக்கமே கொடுக்கலையே. அவர் பிளேன்றது நிறுவப்பட்டிருக்கு, அவருக்கு அதுல பதில் கொடுக்கிறது கொண்டு இல்லையா? அதே போன்று ஒரு சில கேள்விகள் அவர் தொட்டு பார்க்கவே இல்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், யாரு சரி யாரு பிள்ளைன்றதை நீங்க முடிவெடுங்க. அல்லாஹ் பயந்து நடுநிலைமையாக நின்று 2 பேர வீடியோக்களை பார்த்து ஒவ்வொரு வாதங்களையும் எடுத்து வைத்து நீங்கள் யார் சத்தியத்தை தெளிவாக சொல்கிறார் என்பதை முடிவெடுத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து வாழ முயற்சி செய்யுங்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவும் எங்களுக்குரிய அடிப்படைகள் என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமல்படுத்துகின்ற பித்அத்துக்களை எல்லாம் கிள்ளி எறிந்து உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க நாம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.